Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. Naan Mudhalvan Competitive Exams Vertical, All India Civil Services Coaching Center இணைஞ்சி Mains Eye Opener for 2025 and 26 series start பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீரீஸோடைய கோர் அப்ஜெக்டிவ் என்னென்னா பிஒய்க்யூ பேஸ்டாக இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டண்ட் தீம்ஸை எடுத்து, அதாவது GS 1, 2, 3 and 4 இந்த மாதிரி 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ்லேயுமே அக்ராஸ் தி சப்ஜெக்ட்ஸு பிஒய்க்யூ பேஸ்டாக சில இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் எடுத்து அந்த தீம்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய ரிலேட்டட் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த காமன் கொஷின்ஸ்க்குள்ளார இருக்கக்கூடிய பேசிக் கண்டென்ட்டோடைய நீட் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிட்டு தென் அதை பேஸ் பண்ணி கண்டென்ட்டை ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ரெடி பண்ண கண்டென்ட்டை பேஸ் பண்ணியே அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு எப்படி ப்ராப்பரான வேலை ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்ணணும், எழுதணும், தென் அதுக்கு ரிலேட்டடான ரெலவெண்ட்டான ரெப்ரசன்டேஷன்ஸ் விஷயங்கள் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சீரீஸ் தான் இது. ஓகேவா? ஸோ இதனுடைய கோர் அப்ஜெக்டிவ் என்னென்னா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ரிலேட்டடான கிளியர் கட் ஆன்சர் ஸ்ட்ரக்சரு, டிமாண்ட் ஆஃப் த கொஷினு, ஃப்ளோ ஆஃப் தி கொஷினு, தென் எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராப்பர் ஸ்பேஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவாக தான் இது எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம்னா அக்ராஸ் தி சப்ஜெக்ட்ஸ் ஒரு 30 தீம்ஸ் அல்லது 30 ஏரியாஸை எடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தோம்னா ஜியாகிரஃபி, பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி, தென் பேப்பர் 3ல் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்றதை ஒன்றா கிளப் பண்ணி, ஸோ அதில் இன்டர் ரிலேட்டடாக வரக்கூடிய சில ரெப்பட்டேட்டிவாக வரக்கூடிய ஏரியாஸாக இருக்கக்கூடிய தீம்ஸ் எடுத்து அதில் இருக்கக்கூடிய செஷன்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் ஜியாகிரஃபி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சீரீஸில் செகண்ட் செஷன் இது. இந்த செஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸு, க்ளவுட் அண்டு ஃப்ளட்ஸு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஷனில் பார்த்துருந்தோம்னா நம்ம பிளேட் டெக்டானிக்ஸும் அந்த பிளேட் டெக்டானிக்ஸோட அசோசியேட்டான டிசாஸ்டர்ஸான எர்த்குவேக்ஸு, வல்கானிக் எரப்ஷன்ஸு, தென் சுனாமிஸ் ரிலேட்டடாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த 3 ரிலேட்டடான விஷயங்களுக்குமே, இந்த 3 டிசாஸ்டர்ஸுக்குமே காமன் கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸுன்றது நமக்கு ஒரு ஜியோ மார்ஃபலாஜிக்கல் பேஸ்டு டிசாஸ்டராக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டெம்பரரி டைம்ஸில் அதனுடைய மேஜர் இன்டியூசிங் ஃபேக்டர்ஸாக எது இருக்குன்னு பார்த்தோம்னா க்ளவுட் பர்ஸ்ட் தான் இருக்குது. அப்போ லேண்ட்ஸ்லைட்ஸ் எந்தெந்த ரீஜன்ஸில் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தென் அதுக்கு க்ளவுட் பர்ஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த க்ளவுட் பர்ஸ்ட்டு அல்லது ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் மூலிமா இந்தியாவில் எதெல்லாம் ஃப்ளட் ப்ரோன் ரீஜன்ஸாக இருக்குது, தென் அதே மாதிரி அர்பன் ஃப்ளட்ஸுக்கும் எதெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு இந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுக்கு இருக்கக்கூடிய இன்டர் கனெக்ஷன்ஸை த்ரூ கொஷின்ஸ் மூலிமா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அப்புறம் அந்த கொஷின்ஸ் அடிப்படையாக வச்சுருக்கக்கூடிய பேசிக் டிமாண்ட்ஸாக நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய அல்லது படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னன்றதை ஜெனரேட் பண்ணுவோம். அந்த ஜெனரேட்டட் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த 3 தீம்ஸ்லையுமே ஒவ்வொரு கொஷின், லேண்ட்ஸ்லைட்லேருந்து ஒரு கொஷின், க்ளவுட் பர்ஸ்ட்லேருந்து ஒரு கொஷின், ஃப்ளட்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸை எடுத்துட்டு அதை நம்ம ஆன்சர் ரைட்டிங் பேசிஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லேண்ட்ஸ்லைட்ஸ் பேஸ்டான கொஷின்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸில் அது எஸ்பெஷலி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல் ஜியாகிரஃபியில் கேட்ட கொஷின்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் 2013 ஃபஸ்ட்டு என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா, பிரிங் அவுட் தி காசஸ் ஃபார் மோர் ஃப்ரீக்வெண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ். ஓகேவா? காசஸ் அண்ட் மோர் ஃப்ரீக்வெண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் தி ஹிமாலயன் ரீஜியன்ஸ் தேன் இன் வெஸ்டர்ன் காட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது வெஸ்டர்ன் காட்ஸை கம்பேர் பண்ணுறதை விட ஹிமாலயன் ரீஜன்ஸில் இன்டென்சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸு அதிகமாக இருக்குது. அதுக்கான ரீசன்ஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டைரெக்டாகவே 2 ரீஜனை கம்பேர் பண்ணி அதுக்கான காசஸ் என்ன, அந்த டிஃப்ரென்சஸ்க்கான பேசிஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ அதே கொஷினு 2016 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். த ஹிமாலயாஸ் ஆர் ஹைலி ப்ரோன் டு லேண்ட்ஸ்லைட்ஸ். இங்கே கேட்ட அதே கொஷினோட அதே ஃபார்மேட் தான். த ஹிமாலயாஸ் ஆர் ஹைலி ப்ரோன் டு லேண்ட்ஸ்லைட்ஸ், டிஸ்கஸ் தி காசஸ். எகெயின் அதே காசஸே கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் தி காசஸ் அண்ட் சஜஸ்ட் சூட்டபிள் மெஷர்ஸ் ஆஃப் மிட்டிகேஷன். ஸோ இந்த இடத்துல ஹிமாலயாஸில் லேண்ட்ஸ்லைட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தை மட்டும் கேட்டாங்க. இப்போ அடுத்த லெவலில் அந்த காரணத்தோடு சேர்த்து
அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான சூட்டபிள் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் என்ன அப்படின்றதையும் எக்ஸ்டெண்டட் ஃபார்மாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? எகெயின் அதே கொஷினே 2021லையும் எகெயின் ரிப்பீட் ஆயிருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டிஸ்கஸ் தி differentiate the causes of landslides in the Himalayan region and the Western Ghats. ஒரே கொஷினே 3 தடவையுமே ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? எதுவும் ஒரே பேப்பரில். ஓகேவா? ஸோ அப்போ எகெயின் அண்ட் அகெயின் ஹிமாலயன் ரீஜன்லையும் வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸ்லையும் ஏன் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த லேண்ட்ஸ்லைட்ஸுக்கான காசஸ் என்ன, இஃபெக்ட்ஸ் என்ன, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான சஜஸ்டிவ் மெஷர்ஸ் என்ன, இந்த ஆஸ்பெக்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல் மட்டும். இதே தீமில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேப்பர் 3ல. டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ், ஏன்னா இது எல்லாமே டிசாஸ்டரு. அப்போ டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் எனி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஓகேவா? ஏன்னா டிசாஸ்டர் நடக்க போகுது, நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ன்றது நமக்கு கிளியராக தெரியும். அப்போது அதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்டை கிளியராக உணர்ந்து அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ்ன்றது எப்பயுமே ஒரு முக்கியமான காம்பனண்ட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அந்த கான்டெக்ஸ்டோட என்ன அடிஷ்னலாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ்பிளைன் ஹவு ஹசார்ட் ஜோனேஷன் மேப்பிங், எந்தெந்த ரீஜன் இஸ் வல்னரபிள் ஃபார் ஹசார்ட்ஸ் இருக்கோ அந்த ரீஜனை மேப் பண்ணணும். How hazard zonation mapping will help in disaster mitigation in the case of landslides. Again, அதே landslides question. புரியுதுங்களா? ஸோ அப்போது அதே தீமு பேப்பர் 3ல கேட்டிருக்காங்க. லேண்ட்ஸ்லைட்ஸ் ரிலேட்டடாக எந்தெந்த காசஸ், எந்தெந்த எஃபெக்ட்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும், எந்தெந்த ரீஜனில் இருக்குன்னு தெரியும். அப்போ அந்த ரீஜனை நம்ம மேப் பண்ணணும். மேப் பண்ணதை பேஸ் பண்ணி என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் மூலியமா அந்த டிசாஸ்டரை மேனேஜ் பண்ணுறதுக்கு we can prepare ourselves, அந்த டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ். இந்த கான்டெக்ட்ல தான் எகெயின் அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? திரும்ப எகெயின் ஒரே வருஷத்துலேயே பேப்பர் 1லையும் 2021ல் கேட்டிருக்காங்க, பேப்பர் 3லையும் 2021ல் லேண்ட்ஸ்லைட்ஸ் ரிலேட்டடாக கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டிஸ்கிரைப் தி வேரியஸ் காசஸ், எகெயின் காசஸ் அண்ட் இஃபெக்ட்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ். ஒரே விஷயம் தான் திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. காசஸ் அண்ட் இஃபெக்ட்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ். ஓகேவா? மென்ஷன் தி இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ். இந்த இடத்துல மிட்டிகேஷன் மெஷர்ஸ் என்ன, ஹசார்ட் ஜோனேஷன் மேப்பிங் என்ன அப்படின்னு தனித்தனிப்பட்ட முறையில் கேட்டிருந்தாங்க. அதோட கலெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹோலிஸ்டிக் ஸ்கீம், அதாவது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்கு கீழேயும் அதனோட கைட்லைனுக்கு கீழேயும் வரக்கூடிய ஒரு ஹோலிஸ்டிக் ஸ்கீம், அதாவது நேஷனல் லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸு அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஹோலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய நேஷனல் லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்றத ஓப்பன் எண்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ லேண்ட்ஸ்லைட்ஸ் ரிலேட்டடாக மட்டுமே 5 கொஷின்ஸ் பேப்பர் 1லையும் சரி பேப்பர் 3லையும் சரி இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போது அதனோட எல்லா காம்பனன்ட்ஸுமே, லேண்ட்ஸ்லைட்ஸ் என்னென்ன காரணத்தினால ஃபார்ம் ஆகுது, எந்தெந்த ரீஜனில் ஃபார்ம் ஆகுது, அதனால் ஏற்படக்கூடிய இஃபெக்ட்ஸ் என்ன, அந்த இஃபெக்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏற்படக்கூடிய மிட்டிகேஷன் மெஷர்ஸ் என்ன, இது ஓவராலாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் என்ன, நேஷனல் டிசாஸ்டர் லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த லைன் ஆஃப் தாட்டில் தான் இந்த ஒரு பர்டிகுலர் தீமே வந்து கம்ப்ளீட்டாக அடங்குது. ஓகேவா? இப்போது இதே மாதிரி அடுத்த இம்பார்ட்டண்ட்டான தீமான Cloudburst ரிலேட்டடாக என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக Cloudburst ரிலேட்டட் 2024ல் GS 1லேயே ஓப்பன் எண்டடாக கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி ஃபினாமினா ஆஃப் Cloudburst? ஓப்பன் எண்டடாக வாட் இஸ் தி ஃபினாமினா ஆஃப் Cloudburst எக்ஸ்பிளைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ Cloudburstனா என்ன, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு ரொம்ப ஓப்பன் எண்டடாக கேட்டிருக்காங்க. பட் இது பேப்பர் 1ல தான் ஃபஸ்ட்டு தடவை கேட்டிருக்காங்களே தவிர பேப்பர் 3ல ஆல்ரெடி 2 தடவை கேட்டிருக்காங்க. பேப்பர் 3ல என்னென்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கைட்லைன்ஸ், discuss the measures to be adopted to mitigate the impact of recent incidents of cloudburst in many places of Uttarakhand. Specifically ஒரு places சொல்லி கேட்டிருக்காங்க. So Uttarakhand regionல there are high incidences of cloudburst events இருக்கு. அப்போ அதனுடைய அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய மிட்டிகேஷன் மெஷர்ஸா NDMAக்கு கீழே என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ Cloudburst ஸ்பெசிஃபிக்காக உத்தராகண்டோட அட்ரஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே கொஷினே திரும்ப அகைன் 2022ல் பேப்பர் 3ல கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் தி மெக்கானிசம் அண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் Cloudburst. ஓகேவா? இது ரொம்ப இங்கே வந்து வெறும் உத்தராகண்ட் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் ஓப்பன் என்னடா இந்தியா மட்டும் கேட்கல, இந்தியன் சப்கான்டினென்ட்
இந்தியன் சப்கான்டினென்ட்னு ரொம்ப லார்ஜராகவே கேட்டிருக்காங்க. இப்போ இந்தியன் சப்கான்டினென்ட்னா எல்லாமே இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் இது எல்லாமே பொருந்தும். ஓகேவா? பட் அதில் கிளவுட் பர்ஸ்ட் ரிலேட்டடான விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. அதாவது கிளவுட் பர்ஸ்ட்ன்றது எந்தெந்த மெக்கானிசம் மூலியமாக அக்கர் ஆகும் இந்தியன் சப்கான்டினென்ட்ல டிஸ்கஸ் வித் 2 ரீசன்ட் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ கிளவுட் பர்ஸ்ட்ன்றது மட்டுமே 3 தடவை இது வரைக்கும் யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த ரீசன்ட் டைம்ஸில் 2022 அண்ட் 2024 கண்டினியூஸாக கேள்விகள் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ லேண்ட்ஸ்லைட்ஸுக்கும் கிளவுட் பர்ஸ்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது, கிளவுட் பர்ஸ்ட்டுக்கும் ஃப்ளட்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ அடுத்தது ஃப்ளட்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ ஃப்ளட்ஸில் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல் ஜியாகிரஃபியில் 2020 கேள்வி கேட்டிருக்காங்க. அக்கவுண்ட் ஃபார் தி ஹியூஜ் ஃப்ளட்டிங் ஆஃப் மில்லியன் சிட்டிஸ் இன் இந்தியா. அதாவது பெரிய பெரிய மில்லியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய சிட்டிஸில் எந்த காரணத்தினால ஹியூஜ் ஃப்ளட்டிங் ஏற்படுது இன் இந்தியா இன்க்ளூடிங் தி ஸ்மார்ட் ஒன்ஸ் லைக் ஹைதராபாத் அண்ட் புனே. இங்கே ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ ஸ்மார்ட் சிட்டிஸ்ன்றது மோஸ்ட் மாடர்னைஸ்டு வே ஆஃப் சிட்டிஸ், அதாவது எல்லா ஆஸ்பெக்ட்ஸையுமே இன்கார்பரேட் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய சிட்டிஸ்லையுமே ஹியூஜ் ஃப்ளட்டிங்ன்றது டிஃபால்ட்டாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் லாஸ்டிங் ரெமடியல் மெஷர்ஸ். ஓகேவா? ஸோ அதை அர்பன் ஃப்ளட்ஸு, அது எஸ்பெஷலி மெட்ரோஸ் மாதிரியான சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஃப்ளட்டு, அது எந்தெந்த ரீசன்ஸ்னால நடக்குது அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கூட அதை பற்றின அக்கௌண்ட்டை சொல்லுங்கள். அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான லாஸ்டிங் மெஷர்ஸ். அப்போ ஓவராலாகவே இருக்கக்கூடிய லாஸ்டிங் மெஷர்ஸ்னால் எவர்லாங்காக அதை அட்ரஸ் பண்ணி, ஏன்னா இட் இஸ் கோயிங் டு அக்கர் எவ்ரி இயர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதை எப்பயுமே அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஓவரால் மெஷர்ஸை சஜஸ்ட் பண்ணுங்கன்றதை ஓப்பனரோட கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டினு GS3ல் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். The frequency of 2016 கேட்டிருக்காங்க. இங்கே 2020 GS1 கேட்டாங்க. The frequency of urban floods due to high intensity rainfall. ஏன்னா ஃப்ளட்ன்றது டியூ டு ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஃபால். ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஃபாலில் ஒரு காம்போனண்ட்டாக வர்றது தான் கிளவுட் பர்ஸ்ட். ஓகேவா? ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஃபால் இஸ் இன்க்ரீசிங் ஓவர் தி இயர். ஏன்னா இப்போ கீப் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங் அதோட இருக்கக்கூடிய ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அண்டு shorter but more intensified monsoon effects of southwest as well as northeast monsoons rains வந்து urban floods ன்றதனுடைய intensity frequency ரொம்ப அதிகரிச்சிருக்கு. Discussing the reason for urban floods, அங்க causes of landslides, cloudburstக்கான origin mechanism, அதே மாதிரி urban floodsக்கான reasons என்னென்ன, highlight the mechanisms. Again திரும்ப பாருங்க, mechanism for preparedness to reduce the risk during such events. அப்போ அதே கான்டெக்ஸ்ட் தான், அர்பன் ஃப்ளட்ஸு என்னென்ன காரணத்தினால நடக்குது, அதனுடைய ஃப்ரீக்வன்சி இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கிளைமேட் சேஞ்ச் மூலியமா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இது தடுக்க முடியாத விஷயம்ன்றது தெரிஞ்சிடுச்சு. அப்போ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த வகையில் ப்ரிப்பேர்ட்னஸும் அல்லது அதனுடைய ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணக்கூடிய மெஷர்ஸையும் நம்ம எடுக்கணும். இதே லைன் ஆஃப் தாட்டில் தான் அகெயின் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இதோட சேர்த்து திரும்பவும் இன்னொரு முறை கேட்டிருக்காங்க. 2024 ரீசன்ட் டைம்ஸில் பேப்பர் 3 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. அதே கான்டெக்ஸ்ட் தான். ஃப்ளட்டிங் இன் அர்பன் ஏரியாஸ் is an emerging climate induced disaster. Is an emerging climate induced disaster. Discuss the causes, again and again causes. Discuss the causes of this disaster. Mention the features of 2 such major floods in the last 2 decades in India. Okay va? So இந்த கான்டெக்ட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 decades ஏற்பட்ட ஒரு 2 மேஜர் அர்பன் ஃப்ளட்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸை சொல்லுங்க. அது மட்டும் சொல்லல, டிஸ்கிரைப் தி பாலிசிஸ் அண்ட் ஃப்ரேம்ஒர்க்ஸ் இன் இந்தியா தட் எய்ம் அட் டேக்லிங் சச் ஃப்ளட்ஸ். ஓகேவா? மிட்டிகேஷன் மெஷர்ஸு, இனிஷியேட்டிவ்ஸு, டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ்ஸு, policies and frameworks related to addressing this disasters, இது எல்லாமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கான்டெக்ஸ்ட்டுக்கு கீழே தான் வருது. ஓகேவா? ஸோ அதே கான்டெக்ட்ல திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த லேண்ட்ஸ்லைட்ஸு, கிளவுட் பர்ஸ்ட்டு, அர்பன் ஃப்ளட்ஸ் அல்லது ஃப்ளட்ஸ் இன் அதர் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா, இதோட சம்மந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தான் டேம் ஃபெயிலியர்ஸும். ஏன்னா டேம் டிஸ்ட்ரக்ஷன்ன்றது எதனால வேணாலும் நடக்கலாம். ஓகேவா? டேம் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது டேம் இன்டியூஸ்டு எர்த்குவேக்ஸும் நடக்கலாம், எர்த்குவேக் இன்டியூஸ்டு டேம் டிஸ்ட்ரக்ஷன்ஸும் நடக்கலாம்.
அப்போ டேம் ஒன்ஸ் டிஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு, அதுவும் எஸ்பெஷலி ஸ்லோப்பி ரீஜன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸோ அல்லது வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரியான ரீஜன்ஸ்ல டிஸ்ட்ரக்ட் ஆனிச்சுன்னா that could again result in floods, that could again resulted in landslides, that could again resulted in soil erosions. அப்போ இதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு காமன் ஏரியா தான் டேம் ஃபெயிலியர் அல்லது டேம் டிஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ அந்த கொஸ்டினையும் பேப்பர் 3ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். டேம் ஃபெயிலியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கேட்டஸ்ட்ரோஃபிக் எஸ்பெஷலி ஆன் தி டவுன் ஸ்ட்ரீம் சைடு resulting a colossal loss of life and property. ஓகேவா? அனலைஸ் வேரியஸ் காசஸ் ஃபார் டேம் ஃபெயிலியர்ஸ். ஓகேவா? டேம் ஃபெயிலியர்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெவ்வேறு காரணங்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் எந்தெந்த காரணங்களால் டேம் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்குது அல்லது டேம் ஃபெயிலியர்ஸ் நடக்குது. கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லார்ஜ் டேம் ஃபெயிலியர்ஸ்ன்றத 2023ல கேட்டிருக்காங்க. என்ன ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய டேம் ஃபெயிலியர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அப்போ இது எல்லாமே நமக்கு கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட இந்த ஒரு பர்டிகுலர் தீம்ஸ், இந்த மூணுமே இன்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தீம்ஸில் மட்டும் 12 கேள்விகள் வந்திருக்கு. அப்போ we can expect at least 1 question for every year in either paper 1 or paper 3. அப்போ டெஃபினட்டாக நம்ம போன டிஸ்கஷனில் பார்த்த மாதிரி எப்படி பிளேட் டெக்டானிக்ஸ் அண்ட் அசோசியேட்டட் டிசாஸ்டர்ஸில் ஒரு கொஷின் டெஃபினட்டாக வருமோ, இந்த தீம்லேருந்து ஒரு கொஷின் டெஃபினட்டாக வரும். ஸோ ஒவ்வொரு தீம்லேருந்து ஒரு கொஷின்ஸ்க்கு நீங்கள் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போது இந்த மூணுமே லேண்ட்ஸ்லைட்ஸுக்கான காசஸ், அது எந்தெந்த ரீஜன்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அதனோட எஃபெக்ட்ஸ் என்ன, அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய மிட்டிகேஷன் மெஷர்ஸ் என்ன, கிளவுட் பர்ஸ்ட்னா அந்த ஃபினாமினாக்கு என்னென்ன பெராமீட்டர்ஸ் இருக்குது, அந்த கிளவுட் பர்ஸ்ட்டு எந்தெந்த ரீஜனில் என்னென்ன டைமில் இந்தியாவில் நடக்குது, அதனால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸ் என்ன, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் மிட்டிகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன, இதோட சம்மந்தப்பட்ட ஃப்ளட்ஸ் எஸ்பெஷலி அர்பன் ஃப்ளட்ஸ்ன்றப்போ போது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் ஏற்படக்கூடிய ஃப்ளட்ஸுக்கான காசஸ் என்ன, எஃபெக்ட்ஸ் என்ன, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான பாலிசி அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, இந்த மூணுக்குமே சிமிலரான கான்டெக்ஸ்ட் தான் இன்டர் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த டிஸ்கஷன் முடிஞ்சதோட கையில் ஒவ்வொரு தீம்லேருந்து ஒவ்வொரு கொஷின் எடுத்துகிட்டு நம்ம ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டாக லேண்ட்ஸ்லைட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ லேண்ட்ஸ்லைட்ஸோடைய ஒரு பேசிக் சிம்பிள் டெஃபினேஷன் என்னன்னா, லேண்ட்ஸ்லைட்ஸ் இஸ் அ மாஸ் மூவ்மெண்ட் ஆஃப் சாயில், டெப்ரிஸ் ஆர் ராக்ஸ் டவுன் அ ஸ்லோப் ட்ரிகர்டு பை ஒரு ஹில்லி ரீஜன்ஸில் ஸ்லோப்ஸில் மாஸ் மூவ்மெண்ட் ஆஃப் சாயில், டெப்ரிஸு, தென் ராக்கு, மட் ஃப்ளோஸு, இந்த மாதிரியான எல்லா விஷயமுமே மாஸ் மூவ்மெண்ட்ன்றது இங்கே நடக்குதுன்னா இட் இஸ் இன்டியூஸ்டு பை கிராவிட்டி. ஓகேவா? கிராவிட்டினால நடக்கக்கூடிய ஒரு எக்ஸோஜெனிக் மார்ஃபாலஜிக்கல் சேஞ்ச் தான் நம்ம லேண்ட்ஸ்லைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த லேண்ட்ஸ்லைட்ஸு கிரியேட் ஆகிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று நேச்சுரல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று ஹியூமன் இன்டியூஸ்டு ஃபேக்டர்ஸ் அல்லது ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர்ஸ். இதில் எஸ்பெஷலி ஹிமாலயாஸ் மாதிரியான ரீஜன்ஸில் டெக்டானிக் ஆக்டிவிட்டீஸ்னால எர்த்குவேக் நடக்கும். அந்த எர்த்குவேக் நம்ம லாஸ்ட் டிஸ்கஷன்லேயே பார்த்துருக்கோம். எர்த்குவேக் ரிலேட்டட் டிசாஸ்டர்ஸில் எர்த்குவேக்னால ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான டிசாஸ்டர் லேண்ட்ஸ்லைட்ஸ்னு பார்த்தோம். அப்போ இங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ் பார்க்கும்போது லேண்ட்ஸ்லைட்ஸுக்கான முக்கியமான காசேட்டிவ் ஃபேக்டராக டெக்டானிக் ஆக்டிவிட்டினால கிரியேட் ஆகக்கூடிய எர்த்குவேக்ஸ். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இது ஜியோ மார்ஃபாலஜிக்கல் அல்லது ஜியோலாஜிக்கல் ஃபேக்டர் பிஹைண்ட் தி காசஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ். பட் மெஜாரிட்டி ஆஃப் தி எர்த்குவேக்ஸ் இன் தி மெஜாரிட்டி ஆஃப் தி லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் தி கரண்ட் சினாரியோஸ் ஆர் ஹேப்பனிங் டியூ டு தி ஹைட்ரோமெட்ரோலாஜிக்கல் ஈவெண்ட்ஸ். இது நம்ம என்ன சொல்லலாம்னா ஜியோ மார்ஃபாலஜிக்கல் ரீசனாக சொல்லலாம். பட் இப்போ ரீசெண்டாக நடக்கிறதுக்கான மேஜர் ரீசன்ஸ் என்னன்னா, நமக்கு மெட்ரோலாஜிக்கல் அதில் ரொம்ப முக்கியமான காம்பனண்ட் தான் இன்டென்ஸ் ஆர் ப்ரொலாங்டு ரெயின்ஃபால். ஓகேவா? எஸ்பெஷலி டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ இந்த ப்ரொலாங்டு ரெயின்ஃபால், அதுவும் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிளவுட் பர்ஸ்ட். ஓகேவா? கிளவுட் பர்ஸ்ட் தான் முக்கியமான ரீசன்ஸாக இருக்குது. அதோட சேர்த்து இன்றைக்கி கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்னு சொல்லக்கூடிய காம்பனன்ட்ஸ்னால நடக்கக்கூடிய கிளேஷியர் மெல்டிங். வி நோ தட் ஹிமாலயாஸ் ஆர் ஹேவிங் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கிளேஷியர்ஸ் எஸ்பெஷலி இன் தி ஹையர் லெவல்ஸ் ஆஃப் இட்ஸ் பீக்ஸ். அப்போது குளோபல் வார்மிங்கும்
அதிகமாக நடக்க கிளேஷியர் மெல்ட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த கிளேஷியர் மெல்ட்டிங் நடக்க அந்த கிளேஷியர்ஸ் வாட்டர்ஸை மட்டும் கொடுக்காது, கிளேஷியர் எரோஷன்ஸ் நடக்கும். அந்த கிளேஷியர் எரோஷன்ஸ் ஓகேவா, கிளேஷியர் எரோஷன்ஸ் will also lead to the landslide events. அப்போ இதுவும் ஒரு ஹைட்ரோ மெட்ரோலாஜிக்கல் அல்லது கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ்டு ஃபேக்டர்ஸாக இருக்கும். இது எல்லாமே நேச்சுரல் ஃபேக்டர்ஸாக நம்ம சொல்லலாம். அப்போ ஏன்னா ஸ்லோப்ஸில் இருக்கக்கூடிய சாயில்ஸை ஹோல்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஆக்டிவிட்டீஸே ஃபாரஸ்ட்டு தான் பார்த்துக்கும். அப்போ அன்பிளான்ட் அல்லது எக்ஸசிவ் டீஃபாரஸ்டேஷன்ன்றது என்ன பண்ணோம்னா அந்த சாயிலை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை இழந்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறைய இரோஷனல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் மினரல்ஸ்க்காக நடக்கக்கூடிய மைனிங் அண்ட் குவாரியிங், தென் அன்பிளான்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எஸ்பெஷலி டூரிசம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர்ஸாக இருக்குது. அப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறதுக்கு போத் நேச்சுரல் ஃபேக்டர்ஸும் இருக்குது, ஆந்த்ரோபோஜெனிக் அல்லது ஹியூமன் இன்டியூஸ்டு ஃபேக்டர்ஸும் இருக்கும். இப்போது இதனுடைய காம்பினேஷனில், ஏன்னா இந்தியாவில் இப்போது ரீசன்ஸ் வைஸ் இதை நம்ம பார்த்துட்டோம். இந்த ரீசன்ஸ் வைஸ் இந்தியாவில் எதெல்லாம் மேஜர் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ரீஜன்ஸாக இருக்குது, அந்த ரீஜன்ஸுக்குள்ளார இதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ப்ளஸ் ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர்ஸாக எதெல்லாம் கான்ட்ரிபியூட்டிங் எலிமெண்ட்ஸாக இருக்குதுன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போது இந்தியாவுடைய லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ரீஜன்ஸுக்கும் இந்தியாவுடைய சீஸ்மிக்லி ஹை ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ரீஜன்ஸுக்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது எல்லாமே சீஸ்மிக் 5 zone is the highest earthquake prone regions in India. ஓகேவா? ஸோ அப்போ அதுவும் எஸ்பெஷலி இது எந்த ரீஜன்? ஆக்டிவ் கன்வர்ஜன் plate boundary region, active convergent plate boundary region of Indo-Eurasian plate இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் நமக்கு சீஸ்மிக் 5 zones நம்மளுடைய ஹிமாலயன் ரீஜன்ஸ் இருக்கு. அந்த ரீஜன்ஸ் இஸ் ஹைலி ப்ரோன் டு லேண்ட்ஸ்லைட்ஸ். ஓகேவா? எஸ்பெஷலி இந்த லேண்ட்ஸ்லைட்ஸில் எஸ்பெஷலி இந்த நார்த் வெஸ்டர்ன் அல்லது நார்தர்ன் ஹிமாலயன் ரீஜன்ஸும் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அல்லது நார்த் ஈஸ்டர்ன் ஹில்லி ரீஜன்ஸும் ரொம்ப முக்கியமான ரீஜன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல எர்த்குவேக் ப்ரோன் ரீஜனும் காரணமாக இருக்கும், அதே சமயத்தில் கிளவுட்பர்ஸ்ட்டும் அல்லது மெட்ரோலாஜிக்கல் ஈவெண்ட்ஸும் காரணமாக இருக்கும். பட் அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ரீஜன்ஸ் நமக்கு இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்ன்றது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பெனின்சுலர் பிளாட்டியூ ரீஜன்ஸ். பெனின்சுலர் பிளாட்டியூ ரீஜன் இஸ் அ ஸ்டேபிள் லேண்ட் ஃபார்ம், அது பிளேட் பவுண்டரி ரீஜன் கிடையாது. ஓகேவா? பட் இங்கே எர்த்குவேக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. பட் அதை தாண்டியும் இங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் மெட்ரோலாஜிக்கல் ரீசன்ஸ். அதுவும் எஸ்பெஷலி ரெயின்ஃபால் டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் டைமில் வரக்கூடிய ரெயின்ஃபால் தான் ரொம்ப முக்கியமான ரீசன்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது 3 முக்கியமான ரீஜன்ஸ், நார்தர்ன் ஹிமாலயாஸு, நார்த் ஈஸ்டர்ன் ஹில்லி ரீஜன்ஸு, வெஸ்டர்ன் காட்ஸு, இந்த 3 முக்கியமான ரீஜன்ஸ் தான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ரீஜன்ஸாக இருக்கும். ஃபேக்ட் வைஸ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 12.6% ஆஃப் அவர் லேண்ட் இஸ் ப்ரோன் டு லேண்ட்ஸ்லைட்ஸ். ஓகேவா? ஸோ அரௌண்ட் 13% ஆஃப் இந்தியாஸ் லேண்ட் இஸ் ப்ரோன் டு லேண்ட்ஸ்லைட்ஸ்ன்றதுனால லேண்ட்ஸ்லைட்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டிசாஸ்டர் டு ஃபோக்கஸ் ஆன், because it has a huge impact on lives and livelihoods of many peoples. ஓகேவா? அப்போ இதை வந்து இப்போ 3 முக்கியமான ரீஜன்ஸ்ன்னு பார்த்தோமா, அந்தந்த பர்டிகுலர் ரீஜனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான ரீசன்ஸாக எதெல்லாம் காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஃபார் லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்குதுன்றதை பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த 3 ரீஜன்ஸ் தான் மெயின்னு பார்த்தோமா. இதில் நார்தர்ன் ஹிமாலயன் ரீஜன்ஸ். அப்போ நார்தர்ன் ஹிமாலயன் ரீஜன்ஸ்க்கான முக்கியமான விஷயம் என்னது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்டானிக்கலி ஆக்டிவ் கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரி. ஓகேவா? அந்த டெக்டானிக்கலி ஆக்டிவ் கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரிஸாக இருக்கிறதுனால இங்கே ஃப்ரீக்வெண்ட் எர்த்குவேக்ஸும் இருக்கும், ஸ்னோ மெல்ட்டும் நடக்கும். ஓகேவா? ஸோ அதே சமயத்தில் ஹிமாலயாஸ் ஆர் யங் ஃபோல்டு மவுண்டெயின் ரீஜன்ஸ். அப்போ யங் ஃபோல்டு மவுண்டெயின்ஸாக இருக்கிறதுனால ஸ்டீப் ஸ்லோப்ஸ் இருக்கும். ஸ்டீப் ஸ்லோப்ஸ் அது எஸ்பெஷலி அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆக லோ வெஜிடேஷன் இருக்கும், ஸ்டீப் ஸ்லோப்ஸ் இருக்கும். ஃப்ரஜைல் லித்தாலஜி அப்படின்னா என்னன்னா, நமக்கே தெரியும் ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ரீஜன் தான் டெத்திஸ். இந்த டெத்திஸ்ன்றது என்னவா இருந்துச்சு? அங்காராவுக்கும் கோண்டுவானாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மரைன் ரீஜனாக இருக்குது.
இந்தியன் பிளேட் வந்து யுரேஷியன் பிளேட்டோட மெர்ஜ் ஆக போகும்போது அந்த மிடில் இருந்த டெட்டிசி இருந்த இடத்துல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த டெட்டிசியோடைய மரைன் டெபாசிட்ஸையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் டே ஹிமாலயாஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால இட் டஸ் நாட் ஹாவ் அ சாலிட் காம்பேக்ட் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ மரீன் டெபாசிட்ஸ்ன்றது லூஸ்லி பேக்டா இருக்கும். ஓகேவா? லூஸ்லி பேக்டு மெட்டீரியல்ஸாக இருக்கிறதுனால இதனால அவ்வளோ ஸ்ட்ராங்கராக ஸ்டேபிளாக லேண்டை ஹோல்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ டிஃபாரஸ்டேஷன், ஹை எர்த்குவேக்ஸு, தென் ஸ்லோ மெல்டிங், அதனால் அது கூட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அவலான்ச்சஸ், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஹிமாலயன் ரீஜன்ஸில் நேச்சுரலாகவே லேண்ட்ஸ்லைட்ஸை அதிகமாக நடத்துறதுக்கான காரணங்களாக இருக்குது. இது எப்போ இன்னும் ஃபர்தராக இன்டென்சிஃபை ஆகும்? டியூரிங் தி மான்சூன் சீசன்ஸ், எஸ்பெஷலி சவுத் வெஸ்ட் மான்சூன் ரீசன்ஸ், ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஃபால். ஓகேவா? ஷார்ட் டைமில் ஹையர் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹையர் இன்டென்சிட்டியோடு இருக்கக்கூடிய ரெயின்ஃபால்ஸ் இது ஃபர்தராக இன்டியூஸ் பண்ணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய அன்ரெகுலேட்டட் டூரிசம் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், இது எல்லாமே முக்கியமான ரீசன்ஸ் ஃபார் ஹிமாலயன் ரீஜியன்ஸ். அதே ரீசன்ஸ் கிட்டத்தட்ட நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஹில் ரீஜியன்ஸ்லையும் போகிறதும், பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் தி சீஸ்மிக் 5 zones ஆஃப் ஹை எர்த்குவேக் ப்ரோன் ரீஜன்ஸில் இருக்குது. இங்கேயும் எஸ்பெஷலி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பீரியன்சிங் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன்ஸ். அப்போது அதுலேயும் எஸ்பெஷலி இந்த சிக்கிம் மாதிரியான ரீஜன்ஸ், சிக்கிம், டார்ஜிலிங் மாதிரியான ரீஜன்ஸில் கிளவுட் பர்ஸ்ட் அண்ட் கிளேஷியல் லேக் அவுட் பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ். ஓகேவா? கிளேஷியல் லேக் அவுட் பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ், இந்த ரீசன்ஸும் முக்கியமான காரணங்கள் ஃபார் லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் அல்லது ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொன்னோம்னா வி நோ தட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் இஸ் மேஜர்லி கவர்டு பை ஃபாரஸ்ட் இன் தி ஹில்லி ரீஜன்ஸ். ஸோ ட்ரைபல் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுடைய ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் ஒன்று தான் என்னது? ஜும் கல்டிவேஷன் ஆர் ஷிஃப்டிங் கல்டிவேஷன்ஸ். இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன்ஸ்ன்றது என்னது? ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு அப்புறம் அந்த ரீஜனை அந்த லேண்டை வந்துட்டு பேர்ன் பண்ணிட்டு அந்த பேர்ன் பண்ண ஆஷஸை பயன்படுத்தி திரும்ப ஃபர்தராக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக லேண்டோடைய ஸ்டெபிலிட்டியையும் லேண்டோடைய ஃபர்டிலிட்டியையும் பெரிய லெவலில் பாதிக்கும். ஸோ இது சம்டைம்ஸ் லீட்ஸ் டு ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ஆல்சோ. ஸோ இதோட அசோசியேட் ஆகக்கூடிய டிஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே சேர்ந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகேவா? இப்போ டேக் தி கேஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜியோ மார்ஃபாலஜிக்கல் ரீசன்ஸை நம்ம பெருசாக சொல்ல முடியாது. அது எர்த்குவேக் ப்ரோன் ரீஜனும் கிடையாது. எர்த்குவேக் ப்ரோன் ரீஜனில் மைல்டர் ப்ரோன் ரீஜனாக தான் இருக்குது. பட் அங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் எதுனா ஹை இன்டென்சிஃபைட் ரெயின்ஃபால் டியூரிங் தி மான்சூன் சீசன்ஸ். அதுக்கப்புறம் திஸ் ரீஜனுடைய ஸ்டீப் ஸ்லோப்ஸ், அது எஸ்பெஷலி இஃப் யூ டேக் தி கேஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துட்டோம்னா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் மோர் ஸ்டீப்பர் தேன் தி ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? நம்மளுடைய லீவர்ட் சைடு, தமிழ்நாடு பக்கம் இருக்கக்கூடிய லீவர்ட் சைட்ஸ்னுடைய ஸ்டீப்னஸ்ன்றது குறைவாக இருக்கும். வெரஸ் வெஸ்டர்ன் சைடு வந்து பார்த்தோம்னா ஸ்டீப்னஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்டீப் எஸ்கார்ப்மெண்ட்ஸு, அது எஸ்பெஷலி ஃபேஸிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன்ன்றது அதிகமான அரிப்புக்கு உள்ளாகக்கூடிய லேட்ரைட் சாயில்ஸை அந்த ரீஜன்ஸில் வச்சிருக்கிறதா இருக்கும். அப்போ லேட்ரைட் சாயில்ஸ்ன்றது ஆல்ரெடி ரெயினால் அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு 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 லெஸ் ஃபர்டைல் அல்லது வந்துட்டு லூஸ்லி பேக்டாக இருக்கக்கூடிய சாயில் ரீஜன்ஸ். ஓகேவா? இது இன்னும் ஃபர்தராக இன்டியூஸ்டு பை டிஃபாரஸ்டேஷன்ஸ், மைனிங், குவாரியிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு. அப்போ இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நம்மளோட காட்கில் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன், கஸ்தூரி ரங்கன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் பெரிய லெவலில் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட சேர்த்து வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் larger plantation crops, அது எஸ்பெஷலி டீ அண்ட் காஃபி பிளான்டேஷன்ஸ் இருக்க போகும்போது டீ அண்ட் காஃபி பிளான்டேஷன்ஸ்ன்றது டெஃபினட்டாக ஸ்லோப்ஸோடைய மார்ஃபாலஜியை பெரிய லெவலில் மாற்றும். டீ அண்ட் காஃபி பிளான்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ட்ரீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது காஃபிக்காச்சும் அங்கங்கே ஸ்பார்ஸ்டாக ட்ரீஸ் இருக்கும், பட் டீ பிளான்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ட்ரீஸே இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக நேச்சுரலாகவே அந்த சாயிலை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ரீஜன்ஸில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே மேஜரான ரீசன்ஸ் ஃபார் இன்டென்சிஃபைடு லேண்ட்ஸ்லைட்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இன் தி வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸ். அப்போ நம்மளுடைய 3 முக்கியமான ரீஜன்ஸ், ஹிமாலயன் ரீஜன், அதாவது நார்தன் ஹிமாலயன் ரீஜன்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஹில்லி ரீஜன்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸுக்கு
லேண்ட்ஸ்லைட்ஸ் அதிகமாக நடக்கக்கூடிய நேச்சுரல்குள்ளாரியுமே ஜியோமார்ஃபாலஜிக்கல் மெட்ரோலாஜிக்கல் ரீசன்ஸும் காரணங்களாக இருக்குது, ஆந்த்ரோபோஜெனிக் ரீசன்ஸும் காரணங்களாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் சொல்லலாம். ஹோலிஸ்டிக்காக இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது, என்னென்ன ரீசன்ஸ்லாம் நடக்குதுன்ற போது ஹோலிஸ்டிக்காகவும் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா அப்படி தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க, ரைட்டா? அப்போ இதில் இருந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போது இந்த ஒவ்வொரு ரீஜனுக்குள்ளாரியுமே ஸ்பெசிஃபிக் ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸை மட்டும் நான் போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ அப்போ நார்தர்ன் ஹிமாலயன் ரீஜன்ஸில் இப்போ இந்த வருஷமும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ஸில் ஃப்ளட்ஸ் நடந்தது, அதே சமயத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன்ஸில் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்தது, கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸும் நடந்தது, சீஸ்மிக் ஆக்டிவிட்டி, டிஃபாரஸ்டேஷன்ஸ் அண்ட் ரோடு வைடனிங் ஆக்டிவிட்டீஸ். இதனோட அதுவும் எஸ்பெஷலி 2024 நடந்த ராம்பன் லேண்ட்ஸ்லைட்ஸ்னால ஜம்மு ஸ்ரீநகர் ஹைவேவே கம்ப்ளீட்டாக பிளாக் ஆனிச்சு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரொம்ப 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 முக்கியமான ரீஜன்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தராகண்ட் ரீஜன்ஸ். எவ்ரி இயர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் தீஸ் டூ ரீஜன்ஸ், ஓகேவா? அப்போ ஹிமாச்சல் பிரதேஷ் ரீஜன்ஸில் அகெயின் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ், ரெயின் இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸ், இன்டென்சிஃபைடு ரெயின்ஃபால்ஸ், கிளேஷியல் மெல்ஸ் அண்ட் அன்பிளான்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் போத் ஆஃப் தீஸ் ஸ்டேட்ஸ், எஸ்பெஷலி உத்தராகண்ட். ஏன்னா உத்தராகண்ட் ரீஜன்ஸ் இஸ் நோன் ஃபார் லார்ஜர் நம்பர் ஆஃப் கிளேஷியர்ஸ், கங்கோத்ரி, யமுனோத்ரி, இந்த மாதிரியான முக்கியமான அலக்நந்தா, பாகிரதி மாதிரியான மேஜர் ரிவர் சிஸ்டத்தோடைய ஆரிஜினேஷன் பாயிண்ட்ஸே இந்த உத்தராகண்ட் ரீஜன்ஸ், அது உத்தர்காஷி ரீஜன்ஸில் தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அதனால் ஏற்படக்கூடிய மெல்ட்டிங்கும், அந்த மெல்ட்டிங்னால ஏற்படக்கூடிய டெப்ரிஸ் டெபாசிட்ஸும், லிக்விஃபேஷன் ஆஃப் சாயில்ஸும், இட் இஸ் ஃபர்தர் இன்டென்சிஃபைடு பை கிளவுட் பர்ஸ்ட் டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸும் இந்த ரீஜன்ஸில் மேஜராக லேண்ட்ஸ்லைட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்கும். அப்போ ஹிமாச்சல் பிரதேஷ் ரீஜன்ஸில் ரீசெண்டாக நடந்த குல்லு அண்டு மாண்டி லேண்ட்ஸ்லைட்ஸ், ஷிம்லாவில் நடக்கக்கூடிய லேண்ட்ஸ்லைட்ஸ், டெப்ரிஸ் ஃப்ளோ ஆஃப்டர் தி கிளவுட் பர்ஸ்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸ், ஓகேவா? ரொம்ப பெரிய லெவலில் நடந்த 2023 நடந்த ஜோஷிமத் லேண்ட் சப்சிடன்ஸ், சாமோலி இஸ் எவ்ரி இயர் ஆல்மோஸ்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் தி சாமோலி ரீஜன்ஸ் ஆஃப் உத்தராகண்ட், பித்ராகார்க்கு. இது எல்லாமே அதுவும் கேதார்நாத், பத்ரிநாத் இந்த மாதிரியான பில்கிரிமேஜ் ரீஜன்ஸும். ஏன்னா பில்கிரிமேஜ் ரீஜன்ஸில் நேச்சுரலை தாண்டி அன்பிளான்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும், ஒரு ரிலீஜியஸ் பேஸ்டு டூரிசம், அதுவும் எஸ்பெஷலி தட் யாத்ரா ஹேப்பனிங் டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன், பீக்ஸ் ஆஃப் தி சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸும் லேண்ட்ஸ்லைட்ஸ்னால ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸையும் அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்குது, ஓகேவா? அப்போ இது எல்லாமே இது வெறும் முன்னாடி நடந்த விஷயங்கள் கிடையாது. எவ்ரி இயர் வி ஆர் ஃபேஸிங் திஸ் இஷ்யூஸ். எவ்ரி இயர் இஃப் யூ ஓப்பன் தி நியூஸ் பேப்பர், இஃப் யூ ஓப்பன் தி நியூஸ் சேனல்ஸ், டியூரிங் தி பீக் டைம்ஸ் ஆஃப் மான்சூன் சீசன்ஸ், யூ கேன் எக்ஸ்பெக்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ், கிளவுட் பர்ஸ்ட், ஃப்ளட்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தீஸ் உத்தராகண்ட் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் ரீஜன்ஸ். இப்போ அதனுடைய பவுண்டரிஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி லடாக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன் வரைக்கும் போயிடுச்சு. இந்த சைடு அதிகமாக சிக்கிம் அண்ட் டார்ஜிலிங் ரீஜன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ இந்த வேகரிஸ் ஆஃப் டிசாஸ்டர்ஸ் இஸ் கண்டினியூஸ்லி எக்ஸ்பேண்டிங் டியூ டு தி கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங்ன்ற மாதிரி இதனோட ப்ராடர் சென்ஸை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஓகேவா? அப்போ இதே மாதிரி நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் ரீசெண்டாக நடந்ததில்ல சிக்கிம் ரீஜன்ஸில் இப்போ இந்த வருஷமும் நமக்கு கிளேஷியல் லேக் அவுட் பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ் இருந்துச்சு, இன்டென்ஸ் ரைட்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போது பிரம்மபுத்திராவுடைய இன்னொரு முக்கியமான ட்ரிபியூட்டரியான தீஸ்தா ரிவரோடைய ஆரிஜினும், பிரம்மபுத்திராவுடைய மேஜரான ஃப்ளோவும், பிரம்மபுத்திராவுடைய ஃப்ளோ நார்த் த்ரூ தி சிக்கிம், பிரம்மபுத்திராவுடைய ஃப்ளோ இன் தி நேபாள் ரீஜன்ஸும், தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு உள்ளார வரக்கூடிய அசாம் ரீஜன்ஸ்லையுமே நிறைய கிளேஷியர்ஸ், லேக்ஸ், பேசின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜன் பிரம்மபுத்திரா ரீஜன் தான், ஓகேவா? ஸோ அது எஸ்பெஷலி ஹிமாலயன் ரீஜன்ஸில். அப்போ அந்த கிளேஷியல் லேக்கு மெல்ட் ஆகிறது மூலிமா, அதனோட அவுட் பர்ஸ்ட் நடக்கிறது மூலிமா, ஏன்னா இப்போ கிளேஷியர்ஸ்ன்றது இப்படி வந்து ஒரு கிளேஷியர்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹோல்டு பண்ணியிருக்கக்கூடிய இந்த ராக்ஸ், இந்த டெபாசிட்ஸ், இது எல்லாமே வந்து டிஸ்டர்ப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, இது ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய வாட்டர்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ் இது எல்லாமே சடன் அவுட் பர்ஸ்ட் நடக்கும். அந்த சடன் அவுட் பர்ஸ்ட்னால யூ கேன் ஃபேஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஈவெண்ட்ஸ். அப்போ இது வந்து நடந்துகிட்டே இருக்கும். 2023 நடந்த தீஸ்தாவுடைய கிளேஷியல் அவுட் பர்க் ஃப்ளஸ்ட் ட்ரிகர்டு லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் இன் சுங்தாங் ரீஜன், சுங்தாங் அண்ட்
காங்கன் ரீஜன்ஸில் நடந்தது. அப்புறம் மிசோரமில் இருக்கக்கூடிய அதனுடைய ராக்கோடைய நேச்சர், செடிமெண்ட்ரி ராக்கின் நேச்சரு, தென் வந்து டிஃபாரஸ்டேஷன்ஸ், அர்பன் டெவலப்மெண்ட்டு, இது எல்லாமே ஐஸ்வால் ரீஜன்ஸ்லையும் அகெயின் டியூரிங் தி மான்சூன் சீசன்ஸ்லையும் நடந்தது. மேகாலயாவில் மைனிங் ஆஸ் வெல் அஸ் ஹெவி ரெயின்ஃபால்ஸ், ஷில்லாங் அண்ட் நாங்ஸ்டிங் ஸ்டோக் ரீஜன்ஸில். அருணாச்சல் பிரதேஷில் கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஜைல் டெரெயின். ஓகேவா, நம்மளோட பார்டர் ரீஜன்ஸில் 2024 லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்தது. ஓகேவா, ஸோ அப்போ இதோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மைனர் ஃபேக்டராக நம்ம ஜூம் கல்டிவேஷன் அல்லது ஷிஃப்டிங் கல்டிவேஷன்ஸ். ஓகேவா, ஷிஃப்டிங் கல்டிவேஷன்ஸையும் நம்ம காரணமாக சொல்லிக்கலாம். ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் அங்கே லேண்ட்ஸை வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்குது. ஓகேவா, அப்போ இதே மாதிரி நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா அது எஸ்பெஷலி கேரளா ரீஜன் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபேஸிங் லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ் எவ்ரி இயர். ஓகேவா, அது எஸ்பெஷலி டெட்லி இந்த 2024 வயநாடு லேண்ட்ஸ்லைட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 300+ லைஃப்ஸ் வந்து இறந்தாங்க அந்த டைமில். ஓகேவா, ஸோ ஹெவி ரெயின்ஃபால் எஸ்பெஷலி டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன், டிஃபாரஸ்டேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே ஹியூஜ் லேண்ட்ஸ்லைட்ஸை எஸ்பெஷலி நான் முன்னாடி சொன்ன மாதிரி விண்ட்வேர்டு சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் மேஜர் சேஞ்சஸை கொடுத்துருக்கோம். இடுக்கியோடைய ஸ்லோப் ஃபெயிலியர்ஸ் ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடியது. தென் கர்நாடகாவில் எஸ்பெஷலி கொடகு அண்ட் சிக்மகளூர் ரீஜன்ஸில் நடந்திருக்கக்கூடிய ஃப்ளாஷ் லேண்ட்ஸ்லைட்ஸ் டியூ டு காஃபி பிளான்டேஷன்ஸ் அண்ட் ரோடு எக்ஸ்பான்ஷன்ஸ். நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த லீவர்டு சைடில் பெருசாக லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்காது. விண்ட்வேர்ட் சைடோட பீக்கில் இருக்கக்கூடிய நீல்கிரி ரீஜன்ஸ்லையும் கிளவுட் பர்ஸ்ட்னாலையோ அல்லது கண்டினியூஸ் ரெயின்ஃபால்னாலையும் வி கேன் அப்சர்வ் லேண்ட்ஸ்லைட்ஸ். ஈவன் நம்மளுடைய கொடைக்கானல் ரீஜன்ஸ்லையும் வி ஆர் அப்சர்விங் லேண்ட்ஸ்லைட்ஸ் ரீஜன்ஸ் இன் தி நவடேஸ். ஓகேவா, ஸோ அப்போது லேண்ட்ஸ்லைட்ஸுன்றது இதை தாண்டி ஈஸ்டர்ன் காட்ஸ்லையும் இன்னைக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஹை ப்ரோன் ரீஜன்ஸாக இருக்கக்கூடிய இந்த 3 ரீஜன்ஸையும் தாண்டி அதர் ரீஜன்ஸ்லையும் லேண்ட்ஸ்லைட்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் பவுண்டரிஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ் நேச்சுரல் ஆஸ் வெல் அஸ் ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, அப்போ இது எல்லாமே நமக்கு ரீஜன் வைஸுக்கான ரீசன்ஸும் தெரிஞ்சுக்குவோம், அந்த ரீசன்ஸை தாண்டி இருக்கக்கூடிய ரீசன்ட் எக்ஸாம்பிள்ஸையும் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அவ்வளோதான் இதனுடைய கண்டென்ட். அப்போ இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்ன்றதும் நம்ம இது வச்சே சொல்லிடலாம். ஓகேவா, சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்டு ஹியூமன் ஆஸ்பெக்ட்ஸில் நடக்கக்கூடிய லாஸஸ், என்விரான்மெண்டல் லாஸஸ், இது எல்லாத்தையுமே இஃபெக்ட்ஸ் ஆகும், அதனால் ஏற்படக்கூடிய கான்சிக்வன்சஸாகவும் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா, அப்போ இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணணும்னா we should have a strategy to address the issues of landslides. அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நேஷனல் லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதில் ரொம்ப முக்கியமான கமெண்ட், இதை மட்டுமே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஹசார்ட் ஜோனேஷன் மேப்பிங். ஏன்னா இப்போ நம்ம லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ரீஜன்ஸ்னு எதெல்லாம் பார்த்தோமோ அந்த ரீஜியன்ஸை மேப் பண்ணணும். அந்த பர்டிகுலர் ரீஜன்ஸில் எது ரொம்ப சாமோலி டிஸ்ட்ரிக்ஸ், பித்ரகார் டிஸ்ட்ரிக்ஸ், இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ஸ் ரிலேட்டடான கிளியர் மேப்பிங் நமக்கு தெரியணும். ஓகேவா, அந்த மேப்பிங் மூலிமா அந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் ப்ரோன் ரீஜன்ஸில் எது வெரி ஹை டு லோன்ற ஹைரார்கி தெரியும். அதை பேஸ் பண்ணி we can take multiple initiatives. ஓகேவா, ஸோ அதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணலாம்னா வித் தி ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய அதோட நேஷனல் லேண்ட்ஸ்லைட் சசெப்டபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ன்றது இட் இஸ் பிளேயிங் எ ஹியூஜ் ரோல் இன் மேப்பிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்தெந்த மைக்ரோ லெவல் மேப்பிங் தேவைப்படணும், மேக்ரோ லெவல் மேப்பிங்கை விட மைக்ரோ லெவல் மேப்பிங் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் லேண்ட்ஸ்லைட் மானிட்டரிங் அண்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ரியல் டைம் சிஸ்டம்ஸ் டு ஃபோர்காஸ்ட் ரெயின்ஃபால் இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைட்ஸ் எஸ்பெஷலி டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸ். Ministry of Earth Sciences, Indian Meteorological Department and IITs using remote sensings, Doppler radar, Doppler effect பயன்படுத்தக்கூடிய ரேடார்ஸ் to identify the intensity and the frequency of water droplets within the clouds, so that we can expect what intensified rainfalls southwest monsoon can bring in this particular time என்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சென்சார்ஸ், இதுக்கான டார்ஜிலிங் பைலட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. டார்ஜிலிங்கு, தென் வந்து சிக்கிம் ரீஜனு, தென் வந்து மூணார் ரீஜன்ஸ், இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மூணார் ரீஜன்ஸில் எல்லாத்துலேயுமே பைலட் ப்ராஜெக்ட்ஸ் இதை வேஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை மேப் பண்ணதுக்கப்புறம் அது ரியல் டைம் மானிட்டரிங்கு வித் தி இன்கார்பரேஷன் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா, அது எஸ்பெஷலி ஏஐ பேஸ்டு இன்டகிரேஷன்ஸ் இப்போ வரதில் எல்லாத்துலேயுமே யூ கேன் ஆட் ஏஐ பேஸ்டு இன்டகிரேஷன்ஸ். அப்போ இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கும் நமக்கு தேவையில்ல. ரெகுலேஷன் லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் டு லேண்ட் யூஸ் பிளானிங்.
இன்டகிரேஷன் எந்தெந்த வகையில் அந்த லேண்ட்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம், அதில் இருக்கக்கூடிய பில்டிங் கோட்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் என்ன, அந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸுக்கு தேவைப்படக்கூடிய கிளியரன்ஸ் என்ன, இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸையுமே லேண்ட்ஸ்லைட் ரிஸ்கோடு இன்டகிரேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட்ஸுக்கும் அப்ரூவல் கொடுக்கணும், ஒவ்வொரு பில்டிங்ஸுக்குமே வி ஹாவ் டு ப்ரொவைடு பெர்மிஷன்ஸ். அப்போ லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் இருக்கக்கூடிய இடத்துல வி ஷுட் மேக் அ கிளியர் டெசிஷன்ஸ். அப்போ அது பாலிசி லெவல்லையும் ஃப்ரேம் ஒர்க் லெவல்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், ஸ்டேட் டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்ஸ், இது எல்லாமே நோடல் ஏஜென்சிஸ் ஹூ கேன் ஒர்க் இன்டகிரேட்டடாக. ஏன்னா எல்லாருமே தனித்தனி வேலைகள் கிடையாது, இது எல்லாமே கல்மினேட்டடாக கொலாபரேட்டிவாக ஒரு எஃபெக்டும் லேண்ட்ஸ்லைடுக்கு ப்ரோனா இருக்கா, ஒரு எஃபெக்டும் லேண்ட்ஸ்லைடு ப்ரோன் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் ஒரு இனிஷியேட்டிவ்ஸும் ப்ராப்பரான வேலை இருக்குதான்னு இன்டகிரேட்டடான ஃபங்க்ஷனிங் நடக்கணும். அது ரொம்ப 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 அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில், மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு நிறைய முறை கேட்டிருந்தாங்க, இப்போ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுது, அப்போ தெரிஞ்சதை வச்சுட்டு how far we have to prepare ourselves to reduce or mitigate the risk associated with the landslides and the disaster preparedness and response, establishment of standard operating procedures and coordination among agencies. இதுதான் இப்படி தான் நடக்கணும், இந்தந்த விஷயங்கள்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த டைமுக்கு முன்னாடி இதுக்கான இவாக்சுவேஷன் பிளான்ஸ் இருக்கணும், அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ரீஹபிலிட்டேஷன் மெஷர்ஸ் இருக்கணும், இதை பில்டிங் கோட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே பேஸ்ட் அப்பான் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ், இது எல்லாமே ரெடியாக இருக்கணும், ஆன்டிசிபேட் பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும், ரீஹபிலிட்டேஷன் பண்ணணும். எவர் லாங்காக வே ஃபார்வர்டாக பாலிசி லெவலில் பார்த்துக்கலாம், பட் கண்டெம்பரரி டிசாஸ்டர் டைமில் இது எல்லாமே இந்த நோடல் ஏஜென்சிஸ் எல்லாத்துமே ரெடியாக இருக்கணுன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போது எஸ்பெஷலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்டில் பயோ இன்ஜினியரிங் பேசிஸில் இருக்கணும். ஓகேவா? ரீடைனிங் வால்ஸ், ட்ரைனேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸு, இது எல்லாமே நம்ம வந்து ஆந்த்ரோபோஜெனிக் சைட்லேருந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய காம்பனன்ட்ஸாக இருக்கட்டும். அப்போ மேப்பிங்கு, மானிட்டரிங் அண்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டமு, ரெகுலேஷன் அண்ட் பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கு, டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸு, ஓவராலாக நான் ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டிஸ் அல்லது ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய மிட்டிகேஷன் மெஷர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 5 காம்பனன்ட்ஸ் பற்றின நமக்கு ஒரு ஓவரால் ஐடியா இருந்துச்சுன்னா இது தனியாக கேட்டாலும் எழுதிடலாம், அல்லது வே ஃபார்வர்டாக அட்ரஸ் பண்ணக்கூடிய இடத்துல கன்க்ளூஷன்லையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இவ்வளோ தான் நமக்கு லேண்ட்ஸ்லைட்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இதில் உள்ள கண்டென்ட்டே போகும், இதுக்கு மேலே கேள்விகள் கேட்கறதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. அப்படி கேட்டால் இந்த கண்டென்ட்டை வச்சு தான் எழுத முடியும். இந்த கண்டென்ட்டை தாண்டி அப்பைக்கு நடக்கக்கூடிய ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸையும் ரீசெண்ட் இனிஷியேட்டிவ்ஸையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டா போதுமானதாக இருக்கும். ஓகேவா? அப்போ லேண்ட்ஸ்லைட்ஸுக்கான என்டையர் ஃப்ரேம் ஒர்க்குமே இதுதான். இப்போ இதை கண்டினியூஷனாக அடுத்த முக்கியமான தீமாக இருக்கக்கூடிய கிளவுட் பர்ஸ்ட். ஏன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ்லேயே நம்ம நிறைய முறை பேசிட்டோம் கிளவுட் பர்ஸ்ட்டு. அப்போ கிளவுட் பர்ஸ்ட்னா பர்டிகுலராக என்ன, அதனுடைய பேராமீட்டர் என்ன அப்படின்றத இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளவுட் பர்ஸ்ட் அக்கர் ஒன்லி via orographic lift, that is a situation where a warm air parcel mixes with cooler air resulting in sudden condensations. ஒன்லி கிடையாது, ஓரோகிராஃபிக் லிஃப்ட் மூலியமா, அதாவது ஓரோகிராஃபிக் லிஃப்ட்னா ஓரோஜெனிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய மவுண்டெயின்ஸ்னுடைய ஸ்லோப்ஸ்னால லிஃப்ட் ஆக போகும்போது அதில் இருக்கக்கூடிய ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட்டு சடன் கண்டென்சேஷன் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகி ஒரு டவுன் போர் ஆக்டிவிட்டி அதே ரீஜன்ஸில் நடக்கிறது தான் கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மெக்கானிசத்தை கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வெஸ்டர்ன் காட்ஸை எடுத்துப்போமே, வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது ஹிமாலயாஸை எடுத்துப்போம்னா, டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் அரேபியன் சீலிருந்து வரக்கூடிய மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸோ அல்லது பே ஆஃப் பெங்காலிருந்து மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸோ டெஃபினட்டாக வார்மர் மான்சூன் இருக்க போகும்போது ஹையர் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரை தன்னோட எடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நார்மலாக இருக்கிறத விட இன்னைக்கு இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் ஏன் ஹியூஜாக இருக்குதுன்னா, வார்மிங் ஆஃப் தி சீ சர்ஃபேஸு, வார்மிங் ஆஃப் தி மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸுன்றது அதிகரிக்க moisture holding capacity of air அதிகரிக்கும், so that it holds large amount of moisture with themselves. அப்ப moisture air encounters mountains and hills forced to rise. moisture air automatically மேல ரைஸ் ஆக we know the temperature decreases. அப்ப moisture bearing means மேல போக கண்டென்சேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகரிக்கும். கரெக்டா? கண்டென்சேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகரிக்கும். அப்ப கண்டென்சேஷன்ன்ற ப்ராசஸ்ஸே இஸ் தி இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் ஃபார் கிளவுட்
clouds formations ஓகேவா. ஆனா இங்க என்ன நடக்கும்னா அந்த அப்ட்ரஃப்டும் அந்த cloud formationும் ரொம்ப சடனா violent upward நடக்கும். ஏன்னா ஸ்டீப் ஸ்லோப்ஸ்ல ஸ்ட்ராங்கர் விண்ட்ஸ் மேல போக போக சடன் கூலிங்னால மேல போக போக டெம்பரேச்சர் குறையறதுனால சடன் கூலிங் எஃபெக்ட் ரிசல்ட்ஸ் இன் கண்டென்சேஷன் ஆக்டிவிட்டி டு டேக் பிளேஸ் அட் அ ஷார்ட்டர் டைம். இதுல இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா இந்த கண்டென்சேஷன் ஆக்டிவிட்டி இப்போ ஒரு மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸ் வந்துட்டு ஒரு லேண்ட் ரீஜன்ஸ்ல போய்கிட்டே இருக்குன்னா போகக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே அந்த ரெயின்ஃபாலை ஸ்ப்ரெட் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஒரு பிளைன் ரீஜன் எடுத்துக்கிறோம் அல்லது கோஸ்டல் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா. ஆனா ஹில்லி ரீஜன்ஸ்ல மேல போக 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 அந்த கண்டென்சேஷன் ஆக்டிவிட்டி ஒரே இடத்துல அப்வர்டா தான் நடக்கும். அந்த அப்வர்டா நடக்கிறதுனால இந்த டிசிபேஷன் ஆஃப் மாய்ஸ்சர்ன்றது ஒரே இடத்துல லார்ஜரா இன்டென்சிஃபைடா அப்படியே அங்கேயே டவுன் போர் நடக்கும். அந்த டவுன் போரை தான் வாட்டர் ஃபால் stored condensed form of water is falling in a very shorter time within a single regions. அதனால ஏற்படக்கூடியது தான் இந்த ஃபினாமினா தான் நம்ம வந்து கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ இந்த கிளவுட் பர்ஸ்ட் சடனாக நடக்க போகும்போது அதன் மூலியமா ரிலீஸ் ஆகக்கூடிய வாட்டர்ஸும் அந்த ஸ்லோப்பி ரீஜன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிக்குமா, அதை தான் ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ கிளவுட் பர்ஸ்ட், ஓரோகிராஃபிக் அப்லிஃப்ட், சடன் கண்டென்சேஷன், சடன் கண்டென்சேஷனுக்கு முன்னாடி டார்க் கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் ஃபார்மேஷனு, சடன் கண்டென்சேஷனு, டவுன் போரோட ரிசல்ட்ஸாக நடக்கக்கூடிய ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ், இது எல்லாமே இன்டகிரேட்டட். இந்த ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைட்ஸ், அதை தான் நம்ம வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா. அப்போ இதுக்கான ஒரு பெராமீட்டரா என்ன சொல்றாங்க, ஐஎம்டி சொல்றாங்கன்னா, ஒரு ரீஜன்ல 1 ஹவருக்கு மோர் தென் 100 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் நடந்துச்சுன்னா அது கிளவுட் பர்ஸ்ட். 100 millimeters of rainfall within a span of 1 year, sorry 1 hour, 1 hourல more than 100 millimeters of rainfall நடந்துருச்சுன்னா அது cloud burst. அதுக்கு ஒரு radius சொல்றாங்க within a space of 20 to 30 square kilometer, 20 to 30 square kilometerக்கு உட்பட்ட இடத்துல 100 மில்லிமீட்டருக்கு மேல வித்தின் அவர் ஒரு ரெயின்ஃபால் நடந்துச்சுன்னா தட் ஈவெண்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட். அப்போ இந்த கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் இஸ் ரிசல்டட் இன் பில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ இன் அன் அவர். ஒரு ஹவரில் அவ்வளோ பில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸாக நடக்கும். அப்போ இந்த இந்த கிளவுட் பர்ஸ்ட் நடக்கிறப்போ எந்த கிளவுட்ஸ் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும்? டால் கியூமுலஸ் கிளவுட்ஸ் காசிங் தி கிளவுட் பர்ஸ்ட் டு டெவலப் குவிக்லி வித்தின் அ ஷார்ட் டைம். ஓகேவா. ஸோ ஷார்ட் டைமில் டால் டார்க் கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸு ஒரு வித்தின் டைம் ஆஃப் half an hour ஃபார்ம் ஆகிடும். half an hour ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சடன் கண்டென்சேஷன் நடக்கும். சடன் கண்டென்சேஷன் நடந்ததுக்கப்புறம் சடன் டவுன் போர் இருக்கும். அப்போ இது எல்லாமே ஒரு ஷார்ட்டர் டைமில் நடக்கிறதுனால தான் predicting the cloud burst is a highly risk fact, ஒரு highly ஒரு என்ன சொல்றது ஒரு கஷ்டமான ஃபேக்டராக இருக்கு. இப்போ சைக்ளோன்ஸை நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறோம், எப்படி ஃபார்ம் ஆகும், எவ்வளோ தூரம் டெவலப் ஆகும், எங்கெங்கெல்லாம் அதனுடைய ட்ரேசிங் பார்ட்ஸ் இருக்கு, எந்த ரீஜன்லேருந்து எங்கே வருதுன்னு. பிகாஸ் இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 2 to 3 days டு டெவலப். பட் கிளவுட் பர்ஸ்ட்ன்றது வித்தின் அ half an hour, வித்தின் அ ஹவர்க்குள்ளார நடக்கிறதுனால அது எந்த ரீஜனில் நடக்கும், எவ்வளோ அளவுக்கு நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேக்டராக இருக்கிறதுனால தான் கிளவுட் பர்ஸ்ட்னால நடக்கக்கூடிய டிசாஸ்டர்ஸ் அட்ரஸ் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய ஃபேக்டர்ஸாக இருக்குது. இப்போ கிளவுட் பர்ஸ்ட் எங்கெங்கே நடக்கும்ன்றது இங்கே சொல்லியிருக்காங்க. ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஹில்லி ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. இதை தானே நம்ம லேண்ட்ஸ்லைட்ஸ் ப்ரோன் ரீஜன்ஸை இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். ஓகேவா. ஸோ கிளவுட் பர்ஸ்ட் ஆஃபன் அக்கர் டியூரிங் எந்த டைமில் நடக்கும்? சவுத் வெஸ்ட் மான்சூன் டைமில் நடக்கும். ஓகேவா. ஸோ அதே வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைம்லையும் நடக்கும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைமில் நம்மளுடைய கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ரீஜன்ஸ்லையுமே கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட் நடக்கும். 2015 டிசம்பர் அப்போ நம்மளுடைய சென்னையில் ஒரு சடன் ரெயின்ஃபால் நடந்ததும் கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட்டோட அசோசியேட்டட் தான். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஃபேக்டர் இவ்வளோ ஷார்ட்டராகவும் இவ்வளோ வந்து ஒரு அன்பிரடிக்டபிளாகவும் இருக்கிறதுனால தான் இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் சொல்லக்கூடாது, இட் இஸ் ஹைலி ஹார்ட் டு அட்ரஸ் தி இஷ்யூஸ் ஆஃப் கிளவுட் பர்ஸ்ட். ஸோ நம்மளுடைய சேட்டலைட்ஸு, ரெசல்யூஷன் ஆஃப் ப்ரெசிபிடேஷன் ரேடார்ஸ், இது எல்லாமே கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் அட்ரஸ் பண்ணுறதுக்கும் ஃபெயில் ஆகிடுது. ஸோ அப்போ அதுக்கு மேலே மூவிங் கிளவுட் ட்ராப்லெட்ஸு, டாப்லர் வெதர் ரேடார்ஸ், இது எல்லாத்தையுமே பயன்படுத்தினோம்னா நம்ம அட்லீஸ்ட் க்ளோசர் டு டெக்னாலஜி, ஹையர் லெவல் ஆஃப் டெக்னாலஜி. பட் ஹையர் லெவல் ஆஃப் டெக்னாலஜி காஸ்ட்லியாகவும் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியும் ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்குது. அதுவும்
இன்னைக்கு நம்மளுடைய climate சேஞ்சினால our earth is going to increase its temperature by more than 2 degrees Celsius by the end of 2100ன்றதை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ climate change, global warming, அதனால இன்டியூஸ் ஆகக்கூடிய சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சரு, அங்கேருந்து கேரி ஆகக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டு, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஏற்படுத்தக்கூடிய ஃப்ளாஷ் எஃபெக்ட்ஸ், கிளவுட் பர்ஸ்ட் எல்லாமே ரொம்ப 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 பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸாக இருக்குது. அப்போ கிளவுட் பர்ஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான். ஓகேப்பா, இதை தெரிஞ்சிடுச்சுன்னா எங்கே கேட்டாலும் எதில் கேட்டாலும் நம்மளால ஈஸியாக எழுதிட முடியும். ஓகேவா, அப்போ இதை பேசிக்காக வச்சுக்கோங்க. இந்த கீவேர்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் போதும். ஓகேவா, அப்போ இதனால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடலாம். என்னென்ன கிளவுட் பர்ஸ்ட்னால எக்கனாமிக்கல் லாஸ் இருக்கும், சோஷியல் லாஸ் இருக்கும், லைவ்லிஹுட் லாஸ் இருக்கும், அக்ரிகல்ச்சரல் லாஸ் இருக்கும். ரைட்டாக, இந்த மாதிரியான மல்டிபிள் இஃபெக்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ரீஜன் சென்ட்ரிக்காகவும் டைம் சென்ட்ரிக்காகவும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து கான்சிக்வன்சஸ் அண்ட் எஃபெக்ட்ஸை சொல்லிடலாம். அப்போ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் இருக்குமா? அந்த கைட்லைன்ஸ்லையும் எல்லாத்துலேயுமே முக்கியமானது ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் அண்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்டு மேப்பிங்ன்றது எல்லா டிசாஸ்டர்ஸ்க்குமே காமனாக இருக்கும். ஓகேவா, அப்போ இங்கே என்னது, அதே ஐஎம்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ், நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டரு, தென் வந்து ஸ்டேட் ஏஜென்சிஸ், இது எல்லாமே டாப்ளர் வெதர் ரேடார்ஸ், சேட்டலைட் ரெயின்ஃபால் எஸ்டிமேஷனு அண்ட் ஆட்டோமேட்டிக் வெதர் சிஸ்டம்ஸ், ஃப்ளாஷ் ஃப்ளட் கைடன்ஸ் சிஸ்டம்ஸ் பை ஐஎம்டி, இப்போ ரீசெண்டாக எடுத்தது ஃப்ளாஷ் ஃப்ளட் கைடன்ஸ் சிஸ்டம். தென் மேப்பிங், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கிளவுட் பர்ஸ்ட் ஹாட் ஸ்பாட்ஸ், எதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு வயா ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங். இன்டகிரேஷன் வித், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இன்டகிரேஷன் வித் லேண்ட்ஸ்லைடு சசெப்டபிலிட்டி மேப்பிங் அண்ட் நேஷனல் ஃப்ளட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ கிளவுட் பர்ஸ்ட்டுக்கான ப்ரெடிக்டபிலிட்டியும் ஹாட்ஸ்பாட்டும் லேண்ட்ஸ்லைடு கூடவும் இன்டகிரேட் ஆகிருக்கணும், ஃப்ளட்டு கூட இன்டகிரேட் ஆகிருக்கணும். இந்த ஒரு இடம் தான் நம்ம வந்து இந்த மூணு தீமையும் ஒரே இடத்துல வைக்கிறதுக்கான முக்கியமான ரீசனாக இருக்குது. ஏன்னா எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட் அண்ட் இன்டர்லிங்க்டு டு ஈச் டிசாஸ்டர்ஸ். அப்போது எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்குறத விட நம்ம ஒரே இடத்துல பார்க்கும்போது தான் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியும். அப்போ இம்ப்ரூவ் ஸ்லோப் ட்ரைனேஜ், செக் டேம்ஸ், பெரிய பெரிய டேம்ஸ் இருக்கிறது இல்லாமல் சின்ன சின்ன இடத்துல அந்தந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மினிமம் லெவல் ஆஃப் செக் டேம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இம்பேக்டை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ண முடியும். ஓகேவா, கேட்ச்மெண்ட் area treatment and retention walls, proper design for roads, bridge and urban drains into handle intensified rainfalls. Then capacity building, panchayat raj institutions, tribal local communities and disaster volunteers, அதனால ஏற்படக்கூடிய நோடல் ஏஜென்சிஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். தென் ஆட்டோமேட்டிக்லி நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ். ஸோ இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம்ஸ் வித் எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ரெஸ்கியூ, இவாக்சுவேஷன் அண்ட் ரிலீஃப்ஸ், இது எல்லாமே இருக்கணும். யூஸ் ஆஃப் ட்ரோன்ஸ், யூஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ், யூஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி ஜெனரல் பாயிண்ட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதுவும் எஸ்பெஷலி ஒரு ரிமோட்டு அன்ரீச்சபிளான ஹில்லி ரீஜன்ஸில் யூ கேன் எஸ்பெஷலி யூஸ் ட்ரோன்ஸோட யூசேஜ் பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே கிளவுட் பர்ஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். ஓகேவா, அப்போ இதனுடைய கண்டினியூவேஷனாக நம்ம வந்து இதை பார்த்துடலாம், ஃப்ளட்ஸையும் பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ ஃப்ளட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளட்ஸு is majorly associated with the hilly regions and river flowing regions and other coastal regions and some of the pockets of urban regions. இந்த regions எல்லாமே தான் flood prone regions-ஆக இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி ஹையர் கிளேஷியர் மெல்ட்டிங்ஸோ அல்லது வந்துட்டு அவலான்ச்சஸோ அல்லது cloud burst events-ஓ which is all happening in the upper regions. ஏன்னா அப்பர் ஹிமாலயன் ரீஜன்ஸ்லேயும் வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸ்லேயுமே இந்த cloud burst-க்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய இம்பேக்டாக இந்த ஸ்லோப்ஸில் லேண்ட்ஸ்லைட்ஸும் நடக்கும், ஹையர் பெனிட்ரேஷன் ஆஃப் வாட்டர்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃப்ளட்ஸ் நடக்கும். அது ஹில்லி ரீஜன்ஸ்னுடைய ஸ்லோப்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளட்ஸையும் தாண்டி அந்த ஹிமாலயன் ரீஜனில் இருந்து ஜெனரேட் ஆகிருக்கக்கூடிய பெர்மனன்ட் ரிவர்ஸ் தானே நம்மளுக்கு கங்கா, யமுனா, இண்டஸ், இது எல்லாமே இந்த என்டையர் ரிவர் பேசின்லையுமே till it reaches the coastal regions வரைக்குமே இதனுடைய ஃப்ளட்ஸோட எஃபெக்ட்ஸ் அதிகரிக்கும். ஓகேவா, ஸோ ஹையர் கிளேஷியர் மெல்ட்டிங், cloud burst events increase the flood waters and it can have a huge impact on the flood plain regions of entire Indo-Gangetic and Brahmaputra plain regions. அப்போ இது எல்லாமே flood prone regions-ஆக இருக்கும். தென் அதே மாதிரி இந்த ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய நர்மதா, தப்பி, சபர்மதி மாதிரியான ரிவர்ஸும், தென் நமக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி டெல்டா ரீஜன்ஸ் இஸ் ஆல்சோ
அது எஸ்பெஷலி கோஸ்டல் ரீஜன்ஸ். ஓகேவா? ஏன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய இம்பேக்ட்னால நமக்கு இங்கே டெல்டாயிக் ரீஜன்ஸ்லையும் நார்த் ஈஸ்ட் மான்சூனில் எஸ்பெஷலி டியூரிங் தி ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸு தென் வந்து ஸ்டாம் சர்ஜஸ்ஸு இந்த மாதிரியான எஃபெக்ட்னாலையும் கோஸ்டலில் ஃப்ளட்டிங்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஃப்ளட்ஸு ப்ரோன் ரீஜன்ஸு அந்த ஃப்ளட்ஸோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய அதர் ஃபேக்டர்ஸு. இதில் நமக்கு அதிகமான கேள்விகள் எங்கேருந்து வந்துச்சு? அர்பன் ஃப்ளட் ரீஜன்ஸில் தான். அப்போ அர்பன் ரீஜன்ஸில் மட்டும் ஃப்ளட்ஸு உருவாகிறதுக்கான மெயின் ஃபினாமினா என்னென்னா இந்த அர்பன் ஹீட் ஐலாண்டுன்ற ஃபினாமினா தான். இந்த ஹீட் ஐலாண்டுன்ற கான்செப்ட் என்னென்னா ஒரு அர்பன் ரீஜன், அது எஸ்பெஷலி மெட்ரோபாலிட்டன் ரீஜன்ஸ் மாதிரியான சென்னை, மும்பை, பெங்களூர் மாதிரியான ரீஜன்ஸ் எடுத்துட்டோம்னா we definitely know that metropolitan cities are having high infrastructural development, low ஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ட்ரீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி கம்பேரிட்டிவ்லி டெம்பரேச்சர் ஆஃப் தி அர்பன் ரீஜியன்ஸ் இஸ் வே ஹையர் தேன் தி சரௌண்டிங் ரீஜியன்ஸ். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குதுன்னா ஒரே லாட்டிடியூட்ல இருக்கக்கூடிய அல்லது ஒரே ரீஜன்ல இருக்கக்கூடிய அர்பன் ரீஜன் இஸ் ஹேவிங் மோர் டெம்பரேச்சர் தேன் தி சரௌண்டிங் ரீஜன்ஸ்னா ஹை டெம்பரேச்சர்னா என்ன ஆகும்? ப்ரெஷர் வில் பி லோவர். Pressure will be lower. அப்போ low pressure regions automatically attract the moisture bearing winds. Moisture bearing winds. அப்போ moisture bearing winds இந்த low pressure regionக்குள்ளார நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த லோ ப்ரெஷர் ரீஜனுக்குள்ளார வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இதை தாண்டியும் போகாது, ஏன்னா இதே லோ ப்ரெஷர் ரீஜன்ஸ் தான். அப்போ இங்கேயே சடன் அப்ரப்டிங் ஆஃப் ஏர் results in cumulonimbus clouds. Cumulonimbus clouds அதனால ஏற்படக்கூடிய cloud burst, அந்த cloud burstனால நடக்கக்கூடிய flash floods. அப்போ urban heat islandன்ற கான்செப்ட் because of the higher temperature and lower pressure attracts moisture bearing winds. சென்னையை ஏன் எடுத்துக்கிறோம்னா சென்னை is a coastal region, Mumbai is a coastal regions. Chennai especially during the northeast monsoon is experiencing cloudburst events. Mumbai is experiencing cloudburst events during the southwest monsoon. ஏன்னா ஈஸியாக மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், அங்கேயே சடன் டவுன்போர் இருக்கும், அதனால நடக்கக்கூடியது அர்பன் ஃப்ளட்டிங். ஓகேவா? அப்போ அர்பன் ஃப்ளட்டிங்கோடைய ஓவரால் ஃபேக்டர்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா டைரக்டான ஃபேக்டர்ஸ் climate change, global climate change, change in weather pattern, change in heavy rainfall, especially during the southwest and northeast monsoon season. அதுக்கப்புறம் urbanization என்ற ஆக்டிவிட்டி மூலிமா we have encroached the flood plains and causing loss of natural storage. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம்னா we have a drainage of numerous rivers, அது எல்லாத்தையுமே encroach பண்ணியாச்சு. அப்போ நார்மலாக லேக்ஸு ரிவர்ஸு போகக்கூடிய எக்ஸசிவ் வாட்டர்ஸை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஆக்குபை பண்ணிட்டோம்னா வி வில் ஃபேஸ் தி ஃப்ளட்டோடைய டிசாஸ்டர்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டினியூடு டெவலப்மெண்ட் அண்ட் ரீடெவலப்மெண்ட் இன் தி ஹை டென்சிட்டி லேண்ட் யூசர்ஸ். அதே மாதிரி நிறைய ரோட்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து டெவலப் பண்ண சாயிலோடைய நேச்சுரல் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம்? இம்பெர்வியஸ் ஏரியா சச் அஸ் ரோட்ஸ், ரூஃப்ஸ், பேவிங்ஸ் டியூ டு இன்க்ரீசிங் டெவலப்மெண்ட் டென்சிட்டிஸ் மீன்ஸ் மோர் ரன் ஆஃப். அப்போ கிரவுண்டுக்குள்ளார வாட்டர் பெனிட்ரேட் ஆகாது. ஒரு நேச்சுரலாக ரிவர் ஃப்ளோ இருக்குதுன்னா அந்த ரிவர் ஃப்ளோவோட சேர்த்து கிரவுண்ட் வாட்டர் பெனிட்ரேஷன் இருக்கும். கிரவுண்ட் வாட்டர் பெனிட்ரேஷன் நடக்கணும்னா நேச்சுரல் சாயில்ஸ் இருக்கணும். அந்த நேச்சுரல் சாயில்ஸை தாண்டி மேலே தார் போட்ட ரோடுகள் இருக்குது, நிறைய எம்பாக்மெண்ட்ஸ் இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்பர்மியபிலிட்டி ஆஃப் வாட்டர் டு தி கிரவுண்ட் லெவல் இருக்காது. அப்போ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபைனலாக கொண்டு வந்து எங்கே சேரும்? கோஸ்டல் ரீஜன்ஸில் தான் சேரும். கோஸ்டல் ரீஜன்ஸில் சேரப்போ அதாவது எஸ்பெஷலி நம்மளோட சென்னை மாதிரியான ஈஸ்டர்ன் கோஸ்டல் எடுத்துட்டோம்னா ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆர் எமர்ஜென்ட் பிளெயின் ரீஜியன்ஸ், எமர்ஜென்ட் பிளெயின்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த ரீஜன்ஸில் ஃப்ளட்ஸு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அர்பனைசேஷன் ஃபேக்டர்ஸு, நேச்சுரல் ஃபேக்டர்ஸு, இன்டென்சிட்டி, ஸ்டார்ம் சர்ஜஸ், ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸும் முக்கியமான காரணங்களாக அர்பன் ஃப்ளட்ஸுக்கு நம்ம ரீசன்ஸாக சொல்லலாம். தென் ஆட்டிடியூட் ஆஃப் தி பீப்புள், இம்ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, புவர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, இன்அடிக்குவேட் ட்ரைனிங் சிஸ்டம்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கலெக்டிவ் ஃபேக்டர்ஸாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது
ஃப்ளட்ஸுன்றது ரெயின் இன்டியூஸ்டு ஃப்ளட்ஸாக ஹில்லி ரீஜன்ஸ்லையும் கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸாக ஹில்லி ரீஜன்ஸ்லையும் தென் அதை தாண்டி ரிவரோடைய ஃப்ளோயிங் ரீஜன்ஸ்லையும் இருக்கும். அதில் எஸ்பெஷலி அர்பன் ஃப்ளட் ரீஜன்ஸ் இஸ் காஸ்டு டியூ டு தி கான்செப்ட் ஆஃப் அர்பன் ஹீட் ஐலாண்ட். ஓகேவா? அப்போ இதுலயே டைப்ஸ் ஆஃப் ஃப்ளட்ஸை நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரிவரின் ஃப்ளட்ஸ், ரிவரோடைய பிளெயின் ரீஜன்ஸில் அது எஸ்பெஷலி நமக்கே தெரியும் இந்தோ கேஞ்சட்டிக் பிளெயின் ரீஜன்ஸ்லேயே டவுன்வேர்டு பிளெயின் ரீஜன்ஸ் இருக்கிறது தான் பீகார், வெஸ்ட் பெங்கால். ஸோ அப்போ பீகாரில் எஸ்பெஷலி இந்த சாரோ ஆஃப் பீகார் தான் நம்ம கோசின்னு சொல்லுவோம், கரெக்டாக? அதே மாதிரி சாரோ ஆஃப் பெங்காலை தான் தாமோதர்னு சொல்லுவோம். ஏன் சாரோன்னு சொல்கிறோம்? பிகாஸ் இட் ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்சஸ் இட் பாத் டியூ டு தி மியாண்ட்ரிங் நேச்சர் ஆஃப் தி ரிவர். அப்போ அதிகமான ரெயின்ஃபால் நடக்க போகும்போது ஃப்ளட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிவருடைய பிளெயின் ரீஜன்ஸில் இருக்கும். பீகார், ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், பெங்கால் மாதிரியான, வெஸ்ட் பெங்கால் மாதிரியான ரீஜன்ஸ் இஸ் ஆல்சோ ஹைலி பாப்புலேட்டட் ரீஜன்ஸ், எஸ்பெஷலி இன் தி ஃப்ளட் பிரைன் ரீஜன்ஸ் ஆஃப் கங்கா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ். அப்போ அதெல்லாமே டெஃபினட்டாக ஃப்ளட் ப்ரோன் ரீஜன்ஸாக இருக்குமா? அது இப்போ நடந்திருக்கக்கூடிய ஃப்ளட்ஸ். தென் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி உத்தராகண்ட் ரீஜன்ஸ், கிளவுட் பர்ஸ்ட், அது தாராளி வில்லேஜ் ரீஜன்ஸில் நடந்திருக்கக்கூடிய ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ், இது எவ்ரி இயர் நமக்கு நடந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? அர்பன் ஃப்ளட்ஸ், இப்போ இந்த வருஷம் நடந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் நடந்த மும்பை ரீஜன்ஸும் 300 millimeters ஆஃப் ரெயின்ஃபால் இன் அ டே காஸ்ட் சிட்டி வைடு ஃப்ளட்டிங். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 100 millimeters ஆஃப் ரெயின்ஃபால் நடந்தாலே கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்கிறோம். அங்கே 300 millimeters 3 மடங்கு அதிகமான ரெயின்ஃபால் நடந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அர்பன் ரீஜன்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி ஃப்ளட்டட். அதே மாதிரி கோஸ்டல் ரீஜன்ஸில் சம் சைக்ளோன் ஆல்சோ பிரிங்கிங் ஃப்ளட்ஸ் வித்தின் தி ரீஜன்ஸ் ஆஃப் சென்னை, சைக்ளோன் ஃபெங்கல். ஓகேவா? ஸ்டாம் சர்ஜஸ், இந்த மாதிரியான ரீசன்ஸும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கிளேஷியல் லேக் அவுட் பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ் அண்ட் டேம் ஃபெயிலியர்ஸ், டேம் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் தி சிக்கிம் ரீஜன்ஸ், லொனாக் லேக் பர்ஸ்ட், டீஸ்டா டேம் ரீஜன்ஸில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளட்ஸே நம்ம ஒரு 3-4 டைப்பாக பிரிக்கலாம். ரிவரின் ஃப்ளட்ஸு, இதில் ரொம்ப அதிகமான கேட்டது எது? அர்பன் ஃப்ளட்ஸ் தான். இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸு, இந்த கிளேஷியல் லேக் அவுட் பர்ஸ்ட் ஃப்ளட்ஸு, இது எல்லாமே ரிலேட்டட் டு லேண்ட்ஸ்லைட்ஸு. லேண்ட்ஸ்லைட்ஸையும் அசோசியேட் பண்ணிக்கலாம். பட் அர்பன் ஃப்ளட்ஸுக்கும் லேண்ட்ஸ்லைட்ஸுக்கும் சம்மந்தம் இருக்காது. பிகாஸ் அர்பன் ரீஜன்ஸு அப்படின்றது மும்பை, ஹைதராபாத்து, பெங்களூரு, சென்னை மாதிரியான ரீஜன்ஸு இஸ் ஃபேஸிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிசாஸ்டர்ஸு இயர் ஆன் இயர். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாமே நம்ம வந்து ஃப்ளட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸை நம்ம பார்க்கலாம். அப்போ இதையும் அட்ரஸ் பண்ணுறதுக்கான மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் நமக்கு தேவையா? ஸோ அப்போது NDMA கைட்லைன்ஸ் அண்ட் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா அதே ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸு, மேப்பிங் அண்டு ஜோனேஷன்ஸ். இதில் ஃப்ளாஷ் ஃப்ளட் கைடன்ஸ் சிஸ்டம்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோமா, லான்ச்டு பை IMD அண்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ஸ், இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ஸும் சேர்ந்து இணைஞ்சிருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக மும்பையுடைய மானிட்டரிங் கீழே வரக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கக்கூடிய ஐஃப்ளோஸ், அர்பன் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங், AI + GIS, தென் ஃப்ளட் ஹசார்ட் அட்லஸ் ஃபார் ஒடிசா, பீகார், அஸ்ஸாம், குஜராத். அஸ்ஸாம் இஸ் ஆல்சோ பிரம்மபுத்திரா பிளெயின் ரீஜன்ஸ்னால இஸ் ஃபேஸிங் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளட்ஸ் இயர் ஆன் இயர். Then Bhuvan flood portals for real-time monitoring, urban floods, special chapters on urban flood management. இந்த ஸ்பாஞ்ச் சிட்டி கான்செப்ட், ஸ்பாஞ்சுன்றது என்னது? ஒரு ஸ்பாஞ்ச் எப்படி வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்குமோ, ஸோ அந்த மாதிரி இம்பர்மியபிள் சர்ஃபேசஸ், ரெயின் கார்டன்ஸு, டிடென்ஷன் பேசின்ஸு, இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச் சிட்டி கான்செப்ட்ஸ்ன்றதை நம்ம வந்து ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்லையோ அல்லது அர்பன் டெவலப்மெண்ட்லையும் முக்கியமான காம்பனண்ட்டாக வச்சுருக்கணும். அப்போ தான் அது வந்து ட்ரைனேஜை ப்ராப்பராக இருக்கும். ட்ரைனேஜ் ப்ராப்பராக அல்லது பெர்மியபிள் of waters to the underground இருந்துச்சுன்னா that could not have a huge effect on the lives and livelihoods of the people அப்படின்றது நம்ம அடுத்து சொல்லலாம். கிளைமேட் சேஞ்ச் இன்டகிரேஷன்ஸ், அதாவது எம்பசைஸ்டு கிளைமேட் சேஞ்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சு, டேம் சேஃப்டி ஆக்ட், இதை UPSC கேட்டிருந்தாங்க. டேம் சேஃப்டி ஆக்ட் அண்ட் CWC கைட்லைன்ஸ் ஃபார் கண்ட்ரோல்டு ரிசர்வாயர் இன்டியூஸ்டு. இப்போ நமக்குமே கிட்டத்தட்ட நேச்சுரல் ரிசர்வாயராக இருக்கக்கூடிய லேக்கு அதனோட அளவுக்கு அதிகமாக தாண்டதுனால தான் 2015 நமக்கு ஃப்ளட்டுமே வந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் டேம்ஸாக இருக்கலாம், செக் டேம்ஸாக இருக்கலாம், அல்லது லார்ஜர் டேம்ஸ் இந்த ஹில்லி ரீஜன்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே தேவையான அளவுக்கு வச்சுக்கணும். இப்போ இடுக்கியில், கேரளாவில், வயநாட்டில் நடந்ததுமே டேமோடைய டிஸ்ட்ரக்ஷன் கிடையாது, டேமோடைய ஓவர்ஃப்ளோ. பிகாஸ் டேம் கேனாட் ஹோல்டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃபார் அ லாங்கர் டைம். அப்போ அது வந்து அந்த டேம்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ஸ் வில் மேக் எ ஹியூஜ் இம்பேக்ட். ஓகேவா?
கம்யூனிட்டி ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் ரியல் டைம் கோஆர்டினேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே கீ பாயிண்ட்ஸாக வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இதோட நமக்கு வந்து ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் லேண்ட்ஸ்லைட்ஸுக்கான காரணங்கள் என்னென்ன, அது எந்தெந்த ரீஜன்ஸில் நடக்கும், அதனோட இஃபெக்ட்ஸ் என்னென்ன வகையில் இருக்கும், அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான கைட்லைன் மெஷர்ஸ் என்ன, அதோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸு, கிளவுட் பர்ஸ்ட் எந்த சீசனில் எந்த ரீஜனில் என்ன மாதிரியான டைப்பில் நடக்கும், அதனோட இஃபெக்ட்ஸ் என்ன, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் என்ன, இதோட சம்மந்தப்பட்ட ஃப்ளட்ஸ்லேயே டைப் ஆஃப் ஃப்ளட்ஸ், ரிவரின் ஃப்ளட்ஸு, கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸு, எஸ்பெஷலி அர்பன் ஃப்ளட்ஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அர்பன் ஹீட் ஐலாண்டுன்ற கான்செப்ட்ஸ். அப்போ இந்த எல்லாமே இன்டர் ரிலேட்டட். இது எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸை மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரீசெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த தீம்லேருந்து ஒரு கொஸ்டினை நம்ம எவ்ரி இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இந்த பேசிக் நாலேஜஸ் வித்தின் தீஸ் பர்டிகுலர் கண்டென்ட் அடிப்படையை வச்சு we can address to one each question in each of these themes. லேண்ட்ஸ்லைட்ஸில் ஒன்றும், கிளவுட் பர்ஸ்டில் ஒன்றும், ஃப்ளட்ஸில் ஒன்றும் நம்ம இப்போ வந்து அட்ரஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஷினை பார்ப்போம். இப்போ இந்த கொஷின் வந்து பார்த்தோம்னா 250 வேர்ட்ஸு 15 மார்க்கர் கொஷின். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். டிஸ்கிரைப் தி வேரியஸ் காசஸ் and effects of landslides. Mention the important components of national landslide risk management strategy ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா லேண்ட்ஸ்லைட்ஸுக்கான காசஸ் என்ன, இஃபெக்ட்ஸ் என்ன, நேஷ்னல் லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த மாதிரி 3 காம்போனண்ட்டை இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது 250 வேர்ட்ஸ் அல்லது 15 மார்க்கர்ன்றதால நம்ம 3 பேஜுக்கு எழுதணும். ஓகேவா? அப்போ 3 பேஜுக்கு எழுதணும்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பேஸ் ஐடியா வேணும். ஓகேவா? அப்போ இந்த 3 பேஜுக்கு இதை பற்றின டாப்பிக்கை எப்படி பிரிக்கலான்றதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு லேண்ட்ஸ்லைடோடைய டெஃபினிஷன் பேசிஸில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இது வரைக்கும் சொல்லிடலாம். ஓகேவா? தென் அடுத்தது வி ஷுட் ப்ரொவைட் அ மேப் ஹியர். இந்த மேப் என்னவா இருக்கும்? லேண்ட்ஸ்லைடு ப்ரோன் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா. எந்தெந்த ரீஜன்ஸ்லாம் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ரீஜன்ஸ்ன்றதை நம்ம மேப் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னது? காசஸ். இந்த காசஸே நமக்கு நேச்சுரல் காசஸ், ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? இந்த காசஸோட சேர்ந்து எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் இந்த ரீஜியன் சென்ட்ரிக்கான எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு அடுத்தது இஃபெக்ட்ஸ். இப்படி நம்ம பிளாக்காக பிரிச்சிடலாம். டெஃபினிஷனு, லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ரீஜன்ஸு, காசஸ்ஸு, எக்ஸாம்பிள்ஸு, இஃபெக்ட்ஸு. ஓகேவா? இதுக்கப்புறம் நமக்கு மூணாவது பேஜில் என்னன்னா நேஷ்னல் லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதனுடைய காம்போனன்ட்ஸ். தென் ஃபைனலாக கன்க்ளூஷன். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு இந்த 3 பேஜுக்குமான ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டை கொஷினோட டிமாண்ட் படி நம்ம வந்து ஒரு ஐடியா வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி we can start writing the model answers. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா லேண்ட்ஸ்லைடுன்றது என்னது? இட் இஸ் அ மாஸ் மூவ்மெண்ட் ஆஃப் சாயில், டெப்ரிஸ், ராக்ஸ் in a downward slope of a hilly region. ஓகேவா? இது ஒரு பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் லேண்ட்ஸ்லைடு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? லேண்ட்ஸ்லைடு ப்ரோன் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா, அதை நம்ம இந்தியாவுடைய மேப்பை ஒரு சிம்பிளாக போட்டோம்னா நமக்கே கிளியராக தெரியும் எந்தெந்த ரீஜன்ஸு. இந்த ரீஜன் அண்டு இந்த ரீஜன் தான் மேஜரான ரீஜன்ஸ். ஸோ நார்தன்
Himalayan region, northeastern hilly region, Western Ghats region. இது எல்லாமே landslides prone regions. ஓகேவா? அடுத்தது நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய காம்போனன்ட் என்ன? காசஸ் ஆஃப் landslides நம்ம ரெண்டா பிரிக்கலாம். நேச்சுரல் காசஸ், anthropogenic காசஸ். இந்த நேச்சுரல் காசஸ் கீழே என்னென்னலாம் வரும்? டெக்டானிக் ஆக்டிவிட்டி ஆர் earthquake, intense rainfall, cloudburst, glacier melting, glacier lake outburst floods. இது எல்லாமே நம்ம வந்து நேச்சுரல் ரீசன்ஸா சொல்லலாமா? அதே இங்க ஆந்த்ரோபோஜெனிக் ரீசன்ஸ்னா நமக்கு வந்து மைனிங், குவாரியிங், deforestation, infrastructural development, infrastructure, tourism. ஓகேவா? infrastructure, tourism. then வந்து jum cultivation. ஓகேவா? then வந்து dam, reservoir, induced earthquakes. இந்த மாதிரி காசஸையே நேச்சுரல் காசஸ் என்ன, ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ் என்னன்ட்டு இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் மூலியமா நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டையுமே நான் கனெக்ட் பண்ணணும். எந்தெந்த ரீஜன்ஸ்னு சொல்லிட்டோம், என்னென்ன காசஸ்ன்னு சொல்லிட்டோம், இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ்ல இதனுடைய காம்பினேஷன் ஆஃப் காசஸ் படி என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அதை நம்ம அடுத்தது சொல்லணும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் ஹிமாலயன் ரீஜியன். ஹிமாலயாவை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி டெக்டானிக், ஆக்டிவ் டெக்டானிக்கு, எர்த்குவேக்கு ப்ளஸ் ஸ்டீப் ஸ்லோப்ஸு ப்ளஸ் கிளவுட் பர்ஸ்ட். இது எல்லாமே ரீசனு ப்ளஸ் ஆந்த்ரோபோஜெனிக்காக சொல்லக்கூடிய டீஃபாரஸ்டேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட். இது எல்லாமே ரீசன்ஸ். அப்போ அதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸும் சொல்லணும். இப்போ 2025 ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷோடைய உத்தராகந்தோடைய சாமோலி டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை இந்த ரீசன்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்லிடணும். ஓகேவா? தென் அடுத்தது நார்த் ஈஸ்டர்ன் ஹில்லி ரீஜியன்ஸ். இங்கே வந்து சீஸ்மிக் 5 கரெக்டா? சீஸ்மிக் 5 ஜோனு. இங்கேயும் இன்டென்ஸ் ரெயின்ஃபாலு ப்ளஸ் ஜும் கல்டிவேஷன். இந்த மாதிரியான ரீசன்ஸை சொல்லலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிக்கிம், இங்கே வந்து கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்டு, இங்கேயும் சொல்லலாம் சிக்கிம். இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணியும் இந்த காம்பினேஷனில் சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா நீங்கள் டிஃபர் பண்ணலாம். டீஸ்டாவுடைய ஃப்ளட்டு, தென் வந்து அருணாச்சல் பிரதேஷ் ரீஜியன், மேகாலயா ரீஜியன்ஸ், இது எல்லாத்தையுமே சொல்லலாம். தென் அடுத்தது வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸில் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ இருக்கக்கூடிய இன்டென்ஸ் ரெயின்ஃபால் ப்ளஸ்ஸு நமக்கு கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸு, இதனால் இருக்கக்கூடிய கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸு, டீஃபாரஸ்டேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டு. இங்கே டெக்டானிக் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் அ ஸ்டேபிள் ரீஜன். அப்போ இதனால் ஏற்படக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய வயநாடு டிசாஸ்டர், இடுக்கி டிசாஸ்டர்ஸ், தமிழ்நாடுல நீல்கிரி லேண்ட்ஸ்லைட்ஸ், இது எல்லாமே நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போது லேண்ட்ஸ்லைடுக்கான இன்ட்ரொடக்ஷனு, லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ரீஜன்ஸு, காசஸ்லேயுமே எந்தெந்த டைப்பில் இருக்குது,
இந்த டைப்பாக அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை கிட்டத்தட்ட இது எல்லாத்தையுமே இங்கே முடிச்சிடணும். ஓகேவா? இந்த பர்டிகுலர் போர்ஷன் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் தான் இஃபெக்ட்ஸுக்கானது. ஸோ அப்போ இஃபெக்ட்ஸை நீங்கள் வந்து 3ஆக பிரிச்சிடணும். ஹியூமன் ஆர் சோஷியல், என்விரான்மெண்டல், எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஹியூமன் ஆர் சோஷியலில் லாஸு, லைவ்லிஹுட்டு, என்விரான்மெண்டலில் டெப்ரிஸு, ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸு, இதெல்லாமே. எக்கனாமிக்கலில் அக்ரிகல்ச்சுரல் கிராப் லாஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் லாஸு, டூரிசம் லாஸு, இது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போது லேண்ட்ஸ்லைட்ஸு, ப்ரோன் ரீஜனு, காசஸ்ஸு, எக்ஸாம்பிள்ஸு, இஃபெக்ட்ஸு, இப்படி ஸ்பேஸை மேனேஜ் பண்ணிடணும். ஓகேவா? தென் அடுத்தது நம்ம ஃபைனல் அண்ட் லாஸ்ட் பேஜில் என்ன பண்ணணும்? நேஷ்னல் லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நேஷ்னல் லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதனோட காம்போனன்ட்ஸை நம்ம ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த காம்போனன்ட்ஸில் என்னென்ன வரும்? hazard zone mapping using technology, GIS plus remote sensing, INSAT 3D, இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம். தென் வந்து early warning systems, ரைட்டா? இப்போ ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ்ன்ற போகும்போது இதில் எஸ்பெஷலி நேஷ்னல் லேண்ட்ஸ்லைடு சசெப்டபிள் ரீஜியன்ஸ், சசெப்டபிள் மேப்பிங், பைலட்டா டார்ஜிலிங் ரீஜனு, மூணார் ரீஜனு, இந்த மாதிரி விஷயங்கள். ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தில் டாப்ளர், வெதர் ரேடார், AI இன்டகிரேட்டட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ஸு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தில் சொல்லிடலாம். தென் அடுத்தது ஹசார்ட் ஜோனிங், ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸு. அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து பாலிசி ஆர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்ஒர்க்கு. ஓகேவா? SOPs ஃபார் ப்ரிப்பேர்ட்னஸ், ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிலீஃப். இது எல்லாமே நமக்கு கிளியராக இருக்கணும். கரெக்டாக? ரெஸ்பான்ஸ் அண்டு ரிலீஃப். தென் அடுத்தது வந்துட்டு என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸில் அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸு, தென் வந்து சாயில் ரெக்ளமேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிடலாம். தென் அடுத்தது ஸ்ட்ரக்சரல் விஷயங்களில் பயோ இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ், பயோ இன்ஜினியரிங் பில்டிங் கோட்ஸ், தென் வந்து பார்த்தோம்னா செக் டேம்ஸு எக்ஸெட்ரா, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ஹசார்ட் மேப்பிங்கு, ஏர்லி வார்னிங் சிஸ்டமு, பாலிசி ஃப்ரேம்ஒர்க் ஃபார் ப்ரிப்பேர்ட்னஸ், ரெஸ்பான்ஸ் ரிலீஃபு, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸாக நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது, ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸாக நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னாலே நமக்கு இந்த லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கீழே வரக்கூடிய காம்பனன்ட்ஸை இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக நீங்கள் கன்க்ளூட் பண்ண போகும்போது லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் apart from natural, human induced-ஆ இதனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்குது. ஸோ climate resilient இனிஷியேட்டிவ்ஸை we have to make அப்படின்ற மாதிரி சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இந்த கொஷனுக்கான ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் என்ன,
தென் அதுக்குள்ளார சப்டாபிக்ஸ் எப்படி உடைக்கணும், தென் அதுக்குள்ளார கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்லணும், எதெல்லாம் ப்ரோன் ரீஜன்ஸ்ன்றதை மேப் வைஸ் ரெப்ரசென்ட் பண்ணணுன்றதை நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகேவா? ஸோ இதோட நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஸோ இது வந்து நமக்கு ரெண்டாவது கொஷின் கிளவுட் பர்ஸ்ட் ரிலேட்டடான ஒரு 10 மார்க்கர் கொஷின். அப்போ 10 மார்க்கர்னா நமக்கு ரெண்டு பக்கத்துக்குள்ளார நம்ம 150 வேர்ட்ஸில் அட்ரஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். எக்ஸ்பிளைன் தி மெக்கானிசம். ஓகேவா? எக்ஸ்பிளைன் தி மெக்கானிசம் and occurrence of cloudburst in the context of Indian subcontinent. ஓகேவா? டிஸ்கஸ் 2 ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்தோம்னா கிளவுட் பர்ஸ்ட்டுக்கான டெஃபினிஷன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே மேப் கிளவுட் பர்ஸ்ட் போன் ரீஜியன்ஸ், மேப் கிளவுட் பர்ஸ்ட் போன் ரீஜியன்ஸ், தென் மெக்கானிசம் அண்ட் அக்கரன்ஸ் அந்த டாபிக் இங்கே வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல இந்தியன் சப்கான்டினென்ட் ஃபுல்லாத்தையுமே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். மெக்கானிசம் அண்ட் அக்கரன்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ். இந்த இடத்துல மெக்கானிசம் அண்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்கன்றதுனால அதனுடைய இன்னொரு ஒரு ஃபேக்டர்ஸை இதை மேஜராக இது வரைக்கும் சொல்லிடலாம். இது வரைக்கும் சொல்ல போகும்போதே வித் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லிடணும். வித் எக்ஸாம்பிள்ஸ் சொன்னதுக்கப்புறம் இஃபெக்ட்ஸ் ஒரு 2 to 3 கீ பாயிண்ட்ஸு, அப்புறம் வே ஃபார்வர்டு. ஸோ இதுக்கு ஒரு 4 லைன் எழுதுகிற அளவுக்கு ஸ்பேஸை வச்சிட்டோம்னா இந்த பர்டிகுலர் கொஷினில் இஃபெக்ட்ஸும் வே ஃபார்வர்டும் கேட்கலனா கூட அதை ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனில் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து 2 பக்கத்துக்கு எழுதக்கூடிய ஒரு ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? அப்போ இதில் ஃபஸ்ட்டு எப்படி எழுதுறதுன்றதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிளவுட் பர்ஸ்டோட டெஃபினேஷன் என்னது, சடன் இன்டென்சிஃபைடு ரெயின்ஃபால். for a shorter time, that is more than 100 millimeter rainfall per hour in a area of 20 to 30 square kilometer. இது நடந்துச்சுன்னா அதை தான் கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆஸ் பர் தி IMD டெஃபினேஷன். அப்புறம் கிளவுட் பர்ஸ்ட் ப்ரோன் ரீஜியன்ஸ். ஓகேவா? அகெயின் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹிமாலயன் ரீஜியன்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜியன்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் ரீஜியன்ஸ், இது எல்லாமே நமக்கு கிளவுட் பர்ஸ்ட் ப்ரோன் ரீஜியன்ஸை நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். நார்தர்ன் ஹிமாலயன் ரீஜியன்ஸ், எகெயின் இங்கேயும் நார்த் ஈஸ்டர்ன் hilly regions, then western Ghats region, eastern coastal plain regions. அதே மாதிரி என்ன சொல்றது, அர்பன் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ இது எல்லாமே நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்துட்டு என்ன அதனுடைய டெஃபினிஷன், அது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு. இப்போ தான் மெயின் காம்போனன்ட் மெக்கானிசம் அண்டு அக்கரன்ஸ். ஸோ இந்த இடத்துலையே இந்த ஹில்லி ரீஜன் சொல்ல போகும்போதே நீங்கள் ஓரோகிராஃபிக் லிஃப்ட் மூலிமா நடக்குதுன்றதை சொல்லிடணும். ஓகேவா? மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ் மூலிமா நமக்கு இன்டென்சிஃபைடு cumulus clouds ஃபார்ம் ஆகி அதன் மூலியமா நடக்கக்கூடிய சடன் டவுன்போர் cumulonimbus clouds. ஓகேவா? ஹை மாய்ஸ்சர், தென் வந்து சடன் கிளவுட் பர்ஸ்ட். ஜஸ்ட் இந்த அளவுக்கு சொன்னால் போதும். ஓகேவா? அப்போ இந்த மெக்கானிசம் அண்ட் அக்கரன்ஸுக்கு கீழே நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லணும். ஓகேவா? இன்டென்சிஃபைடு மாய்ஸ்சர்
during southwest and northeast monsoon. Then orographic lift. Orographic lift. Okay va? Intense cumulonimbus cloud formation. Sudden downpour after condensation. Okay va? Shorter areas. Shorter areas within short span of time. இந்த மாதிரி சிம்பிளாகவே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போது ஹை மாய்ஸ்சர், orographic lift, intense cumulonimbus clouds formation, sudden downpour after condensation, shorter areas. இது எல்லாமே occurrence and mechanisms of cloudburst regions. ஓகேவா? இதை சொல்ல போகும்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க? 2 recent examples சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த 2 recent examples-லேயே நீங்கள் இப்போ ஹிமாலயன் ரீஜனில், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில், அல்லது வெஸ்டர்ன் காட் ரீஜனில், அர்பன் ரீஜனில், மும்பை, பெங்களூரு, சென்னை, இந்த மாதிரியான ரீஜன்ஸில் நடந்ததை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கிளவுட் பர்ஸ்ட் இன் தி இந்தியன் சப்கான்டினென்ட் அர்பன் ரீஜனை சொல்ல போகும்போது இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் ஓரோகிராஃபிக் லிஃப்டை காரணமாக சொல்லிடலாம். கரெக்டாக? பட் அர்பன் ரீஜனில் சொல்ல போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்பன் ஹீட் ஐலாண்டு கான்செப்ட்னால கிளவுட் பர்ஸ்ட் சொல்லலாமா? ஓகேவா? ஸோ இதுதான் ஒரிஜினல் கான்செப்ட் ஆஃப் தி கொஷின்ஸ். அப்போ இந்த இடத்துல ஃபைனலாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதோட இதெல்லாம் முடிச்சிடணும். இஃபெக்ட்ஸ், இதனோட இஃபெக்ட்ஸை சொல்லிட்டு இஃபெக்ட்ஸில் என்ன சொல்லலாம்? ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ், என்விரான்மெண்டல் அண்டு சோஷியோ எக்கனாமிக் இம்பேக்ட்னு. வே ஃபார்வர்ட் அப்போ கிளவுட் பர்ஸ்ட், NDMA கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி we can prevent the early warning systems, hazard zone mapping, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி முடிக்கலாம். ஓகேவா? அப்போ 2 பக்கத்துக்கு நம்ம இந்த கொஸ்டினோட டிமாண்ட் படி எப்படி ஆன்சர் எழுதணுன்றதுக்கு ஒரு கிளியர் ஐடியா வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ இதை பேஸ் பண்ணி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த 3வது கொஸ்டினை வந்து பார்ப்போம். இந்த 3வது கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா 12.5 மார்க்கரு. பட் இதை நம்ம வந்து இப்போ கண்டெம்பரரியாக 10 மார்க்கரோட ரெலவன்ஸோட 2 பேஜில் எழுதுகிற அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்ப்போம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அர்பன் ஃப்ளட்ஸ் டியூ டு ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஃபால் இஸ் இன்க்ரீசிங் ஓவர் த இயர்ஸ். ஸோ அர்பன் ஃப்ளட்ஸு அதனுடைய இன்டென்சிட்டி ரெயின்ஃபாலு அதை சொல்லிட்டு reasons for urban floods, mechanism or preparedness to address the risk. இதெல்லாம் தான் key components. ஓகேவா? ஸோ அர்பன் ஃப்ளட்ஸு இன்டென்சிஃபைடு ரெயின்ஃபால்னால இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கான ரீசன்ஸ் என்ன, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் என்ன, 4 காம்போனன்ட்ஸ் இதில் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த 4 காம்போனன்ட்ஸையும் நான் ஸ்பேசிங் படி மேனேஜ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? அர்பன் ஃப்ளட்ஸு என்ன காரணத்தினால நடக்குது, ரீசன்ஸ் என்ன காரணத்தினால நடக்குது, அது ஏன் ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஃபால்னால எப்படி அர்பன் ஃப்ளட்ஸ் நடக்குதுன்றதை நம்ம இங்கே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதை நம்ம அந்த அர்பன் ஹீட் ஐலாண்டுன்ற கான்செப்ட் படி டயக்ராமோட சொல்லலாம். ஓகேவா? தென் அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரீசன்ஸ் ஆர் காசஸ்ன்ற போகும்போது அகைன் இங்கேயும் வந்து பார்த்தோம்னா நேச்சுரல், ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ். அதே மாதிரியே லேண்ட்ஸ்லைட்ஸ் பார்த்த மாதிரியே நம்ம பிரிச்சிடலாம். ஓகேவா? காசஸை பிரிச்சிடலாம். இதை சொல்ல போகும்போது வித் எக்ஸாம்பிள்ஸ்.
ஓகேவா? தென் அடுத்தது வந்து பார்த்தோம்னா மெக்கானிசம் ஃபார் ப்ரிப்பேர்ட்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போது அடுத்தது எஃபெக்ட்ஸை ஒரு 2-3 லைனுக்கு சொல்லிடலாம். முக்கியமானது என்னது? மெக்கானிசம் ஃபார் ப்ரிப்பேர்ட்னஸ், மெக்கானிசம் ஃபார் ப்ரிப்பேர்ட்னஸ், தென் கன்க்ளூஷன். ஸோ இப்படி 4 காம்பனண்ட்டையும் 4 பிளாக்காக நம்ம பிரிச்சிட்டோம்னா இந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுவோம். ஃபஸ்ட் என்னது? அர்பன் ஃப்ளட்ஸ். அர்பன் ஃப்ளட்ஸ் அது நம்ம வந்து டியூ டு climate change and global warming, அதனால high intensity rainfall during monsoon, effect of La Nina and Indian Ocean dipole, இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால நமக்கு cloudburst ஈவெண்ட்டு, cloudburst ப்ளஸ் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்ஸு ரிசல்ட்ஸட் இன் அர்பன் ஃப்ளட்டிங் அப்படின்ற மாதிரி இந்த கீ பாயிண்ட்ஸை வச்சுட்டு நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கான காசஸாக நம்ம நேச்சுரலாக காசஸ் ஆர் ரீசன்ஸ்ன்னு பார்க்க போகும்போது நேச்சுரல் அண்ட் ஆந்த்ரோபோஜெனிக்னு சொல்கிறோமா? நேச்சுரல் ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ். இப்போ நேச்சுரல் காசஸ் கீழே முக்கியமான ஃபேக்டராக we need to clearly explain the urban heat island concept. ஏன்னா அர்பன் ஃப்ளட்டிங்ன்றது அர்பன் ஹீட் ஐலண்டுன்ற கான்செப்ட்னால தான். கம்பேர் டு தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்கே வந்து ஹையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சபர்பன் ஏரியாஸை விட கம்பேர் பண்ண போகும்போது த டெம்பரேச்சர் இஸ் வே ஹையர். ஓகேவா? த டெம்பரேச்சர் இஸ் வே ஹையர். இங்கே 23 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னா இங்கே 20 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அப்போது இந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லலாம். ஹை டெம்பரேச்சர், லோ ப்ரெஷர், சடன் updraft of moisture winds, then sudden condensation resulted in flash floods. இந்த கீவேர்ட்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? சடன் அப்ட்ரப்ட், மாய்ஸ்சர், சடன் கண்டென்சேஷன், ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ். அப்போது அர்பன் ஹீட் ஐலாண்டுன்ற கான்செப்டை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது நேச்சுரல் காசஸை நீங்கள் ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால அர்பன் ஃப்ளட்டிங்கான லிங்கேஜஸை சொல்லிவிட்டு அர்பன் ஹீட் ஐலாண்டு கான்செப்டை சொல்லிவிட்டு நேச்சுரல் காசஸ் கீழே இது எல்லாத்தையுமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? லிஸ்ட் அவுட் பண்ண போகும்போது இந்த ஃபேக்டர்ஸு கிளைமேட் என்னென்ன சொல்லலாம்னா இன்டென்சிஃபைட் ரெயின்ஃபாலு, சவுத் வெஸ்ட் மான்சூன், ப்ளஸ் வந்துட்டு க்ளவுட் பர்ஸ்ட்டு, ப்ளஸ்ஸு ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ், இது எல்லாத்தையுமே சொல்லலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமாக நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ். ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸோடு நம்ம எதெல்லாம் சொல்லலாம்? நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்பர்மியபிள் infrastructure in the form of roads and drainage. ஓகேவா? encroachment of river flood plains, river or lakes, அதனுடைய flood plains. ஓகேவா? தென் வந்து encroachment of rivers or flood plains, impermeable infrastructures of roads and drainages, தென் வந்து high level of high pollution may increases the
aerosols that may increases the cloudburst event during the monsoon. இது எல்லாத்தையுமே ஆந்த்ரோபோஜெனிக் அல்லது ஹியூமன் இன்டியூஸ்டு ஃபேக்டர்ஸாக சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ ரீசன்ஸாக இது எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். மெக்கானிசம்ன்றது அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? மெக்கானிசம் ஃபார் ப்ரிப்பேர்னஸ். இந்த ரீசன்ஸை சொல்ல போகும்போதே இஃபெக்ட்ஸை சொல்லிவிடுங்க. இஃபெக்ட்ஸை கொஷின் டேரெக்டாக கேட்காததுனால இஃபெக்ட்ஸை ஒரு 2 லைனுக்கு மட்டும் சொல்லிவிடுங்க. ஓகேவா? இப்போ இஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் சொல்லலாம்? அகெயின் நம்ம சொன்ன மாதிரி ஹியூமன் லாஸு, லைவ்லிஹுட்டு, ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸு, ஹெல்த் ரிலேட்டட் வாட்டர்பார்ன் டிசீசஸ்ஸு, தென் வந்து எக்கனாமிக்கல் அண்டு என்விரான்மெண்டல்ன்ற போகும்போது ஹை லெவல் ஆஃப் பொல்யூஷன், அது எஸ்பெஷலி கோஸ்டல் ரீஜன்ஸாக இருந்துச்சுன்னா கோஸ்டல் என்விரான்மெண்ட் வில் கெட் டிஸ்ரப்டட். இந்த நேச்சுரல் ரீசன்ஸ்லேயே சவுத் வெஸ்ட் மான்சூன் கூடவே நம்ம ஸ்டார்ம் சர்ஜஸ் ப்ளஸ் சைக்ளோன், எஸ்பெஷலி ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸில் சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் மும்பை, சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு எக்ஸெட்ரா. இது அந்தந்த இயர்ஸோட சொல்லுங்கள். 2025, 2021 அண்டு 15 இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸோட சொல்லிவிடுங்க. ஸோ அப்போ ஓவராலாகவே அர்பன் ஹீட் ஐலாண்டுன்ற கான்செப்டோட நேச்சுரல் ஃபேக்டர்ஸ், ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர்ஸ், எக்ஸாம்பிள்ஸு, இஃபெக்ட்ஸு, ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க? மெக்கானிசம் ஃபார் ப்ரிப்பேர்ட்னஸ். இந்த மெக்கானிசம் ஃபார் ப்ரிப்பேர்ட்னஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த ஒரு ஹாஃப் பேஜாச்சும் அட்ரஸ் பண்ணணும். இந்த ஹாஃப் பேஜிலேருந்து அட்ரஸ் பண்ணணும். மெக்கானிசம் ஃபார் ப்ரிப்பேர்ட்னஸ்க்கு எகெயின் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் மேப்பிங், ஜோனேஷனு, early warning systems, incorporation of radars, climate resilient building. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மியவாக்கி ஃபாரஸ்ட் ஃபார் தி அர்பன் ரீஜன்ஸ். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் கிளைமேட் இன்டியூஸ்டு டிசாஸ்டர்ஸஸ், ப்ராப்பர் ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியராக சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ இதோட நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா 3 கொஷின்ஸுமே இன்டகிரேட்டட் தான், பட் 3 டிஃப்ரெண்ட் தீம்ஸில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஓகேவா? ஸோ அப்போது லேண்ட்ஸ்லைட்ஸுக்கான காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, எந்தெந்த ரீஜன்ஸ் இந்தியாவில் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ரீஜன்ஸாக இருக்குது, அந்த ரீஜன்ஸும் அதோட கம்பைண்டாக இருக்கக்கூடிய க்ளவுட்பர்ஸ்ட் ரீஜன்ஸும், க்ளவுட்பர்ஸ்ட் எப்படி லேண்ட்ஸ்லைட்ஸுக்கும் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸாக இருக்குது, ஃப்ளட்ஸுக்கும் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸாக இருக்குது. அந்த ஃப்ளட்ஸில் எஸ்பெஷலி அர்பன் ஃப்ளட் ரீஜன்ஸாக ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸும் தென் வந்து நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸும் எப்படி இன்னும் ஃபர்தராக இன்டியூஸ் பண்ணுது. இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே கரண்ட்டாக இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் அண்டு இன்டென்சிஃபைடு மான்சூன் ரெயின்ஃபால்னால இது எப்படி இன்னும் ஃபர்தராக எக்ஸ்போஸ் ஆகுதுன்ற 3க்குமான இன்டர் லிங்கேஜஸையுமே இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் தீமுக்கான கீ பாயிண்ட்ஸை நீங்கள் ஜெனரேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெஃபினட்டாக இது வரைக்கும் 12 கேள்வி வந்திருக்கு. அப்போ எவ்ரி இயரில் ஏதாவது ஒரு கேள்வி இந்த 3 சம்மந்தப்பட்டது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கரண்ட் அப்டேட்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர், பாயிண்ட்ஸு, டயக்ராம்ஸு, மேப்ஸு இதை மட்டும் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபர்தராக அடுத்த தீம்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.